السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. இன்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் அமர்வுல நாம ரமலான் நோன்பு தொடர்பான 18 சட்டங்களை பார்த்தோம். அதற்கடுத்து 19வது சட்டமாக சஹர் செய்வதை மஸ்ஜிதுகளில் ஃபஜ்ர் பாங்கு சொல்லும் வரை தாமதப்படுத்தலாமா, இது ஒரு சட்டம். இது சம்பந்தமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தேன்னு சொன்னா, பல ஊர்களில் பாங்கு சொல்ற வரைக்கும் என்ன செய்வோம், நம்ம சஹரை தாமதப்படுத்தும். இது பற்றிய சட்டம் என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை வழங்கினோம். சஹருடைய நேரம் எப்போ முடியுதுன்னா, உண்மையான விடியல் வந்த உடனே முடிஞ்சிடும். உண்மையான விடியல்னா என்ன? விடியல்ல 2 விதமான விடியல் இருக்கு. ஒன்று பொய்யான விடியல். பொய்யான விடியல்னா என்ன? ஒரு 4:30 மணி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில், ஒரு 4:30 மணி, ஒரு 4:45, 5 மணி கூட நீங்க பாத்தீங்கன்னா அடிவானத்துல கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி என்ன நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே வெள்ளையா கோடுகள் மாதிரி அப்படியே போகும், வெளிச்சமா தெரியும் லைட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன, மறுபடியும் இருள் படர்ந்து வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் அடிவானத்துல வராம கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி போன மாதிரி இருக்கும். இது பொய்யான விடியல். இது என்ன ஆகும்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இருள் வந்துடும். அடுத்து 2வது முறை என்ன செய்யும், ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் எப்படி வரும்னா, கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி போகாது, மாறாக கிழக்குல அடிவானத்துல பாத்தீங்கன்னா வெளிச்சம் அப்படியே படர்ந்துகிட்டே போகும். கிழக்கிலேயே, அதாவது தெற்குல இருந்து வடக்கு நோக்கி நடுவுல கிழக்குல இருந்து அப்படியே பரவிக்கிட்டே போகும். இதுதான் உண்மையான விடியல். அப்ப இந்த விடியல் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், உண்ணலாம், பருகலாம். எப்ப இந்த விடியல் நமக்கு இந்த வெளிச்சம் தெரிய வந்துடுதோ, நம்முடைய பார்வைக்கு தெரிய வந்துடுதோ, அப்பவே உண்பதை பருவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஃபஜ்ருடைய வக்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ஃபஜ்ருடைய பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிடலாமா கொள்ளாமா அப்படிங்க பாத்தீங்கன்னா, இதுதான் அதுக்கு அடிப்படை. ஃபஜ்ருடைய பாங்க முஅத்தின் அந்த ஃபஜ்ருடைய நேரம் வந்த உடனே தான் கரெக்டா சொல்றாங்கன்னு உறுதியா நமக்கு தெரிஞ்சா அதோட நம்ம நிறுத்தி கொள்ள வேண்டும். பாங்கு சொல்லும் போது நம்ம சாப்பிடக்கூடாது, அதோட பாங்கு சொல்றதுக்கு தொடங்கும் போது நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒருவர் ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லக்கூடிய அந்த முஅத்தின் ஃபஜ்ர் நேரத்துல தான் சொல்றாரா, இன்னும் இருள் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சந்தேகம் நமக்கு இருந்ததுன்னா, உறுதியா அந்த சந்தேகம் நமக்கு ஃபஜ்ருடைய நேரம் வரல அப்படின்ற நம்மளுடைய எண்ணம் அதிகமா மேலோங்கி இருந்ததுன்னா, நாம அந்த வெளிச்சம் வர்ற வரைக்கும் என்ன செய்யலாம், உண்ணலாம், பருகலாம். அப்ப நல்லா ஒண்ணு விளங்கிக்கணும், சஹருடைய நேரம் என்பது ஃபஜ்ருடைய பாங்கோடு சம்பந்தப்பட்டது இல்லை, ஃபஜ்ருடைய வக்தோடு சம்பந்தப்பட்டது. வக்து வந்த உடனேயே பாங்கு சொன்னா நம்ம நிறுத்திக்கணும். சிலர் வக்துக்கு முன்னாடியே பாங்கு சொல்றா நமக்கு தெரியுதுன்னா, தாராளமா நம்ம வக்து வர வைக்க சாப்பிடணும். மோதினானவங்க கரெக்டா வக்து வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க நமக்கு உறுதியா தெரிஞ்சா சாப்பிடறதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் இந்த சட்டத்துக்கான தெரியும். அப்போ ஃபஜ்ருடைய பாங்கு எப்ப சொல்றாங்கன்றது நமக்கு அளவுகோல் இல்லை. ஃபஜ்ருடைய பாங்கு என்பது ஃபஜ்ருடைய வக்தோட சொல்ல நம்ம நிறுத்திக்கணும். ஃபஜ்ர் வக்துக்கு முன்னாடியே சொல்றாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஃபஜ்ர் வக்து வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் சொல்லுவாங்கன்னா நம்ம ஃபஜ்ர் வக்து வந்த உடனே நிப்பாட்டிக்கணும். ஃபஜ்ர் பாங்குக்கும் சஹருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஃபஜ்ருடைய வக்த் என்பது அந்த உதயமாக கூடிய அந்த வெளிச்சம் வந்ததுன்னா ஆரம்பமாயிடும். அது வரைக்கும் உண்ணலாம், பருகலாம். பருகுங்களா? இது ஒரு சட்டம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 2வது அத்தியாயம் 186வது வசனம், குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்கும் அல்-கைத்துல் அபீது மினல் கைத்தில் அஸ்வத் மினல் ஃபஜ்ர் சும்ம அத்திமு ஸியாம இலல் லைல். அந்த வெள்ளை நூல், கருப்பு நூல் வந்து வெள்ளை நூல் தெளிவாகின்ற வரைக்கும் உண்ணுங்கள், பருகுங்கன்றோம். உட்காந்து அசான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு பேருந்து அடிப்படை 10 நிமிஷம் முன்னாடி சொல்லிட்டேன், 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன், அதெல்லாம் வந்து கணக்குல வராது. கணக்கு என்பது என்ன, ஃபஜ்ருடைய வக்து வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், சாப்பிடணும். நடக்குதுங்களா? அடுத்து 20வது சட்டம், பேணுதலுக்காக ரமலான் மாதங்களில் ஃபஜ்ர் பாங்கை முற்படுத்தி சொல்லலாமா? பல மசூதிகளை பாத்தீங்கன்னா நார்மலான டைமை விட ரமலான் வந்த ஃபஜ்ருடைய பாங்கு ஒரு 5-10 நிமிஷம் முன்னாடி போயிடும். ஏன்னா பேணுதல் அடிப்படையில் இந்த மாதிரி பாங்கு சொல்லலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாங்கு சொல்வதை முற்படுத்தலாமா அப்படின்றத பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, இது சம்பந்தமான இதே மாதிரி ஒரு கேள்வி ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் கேட்கப்பட்டுச்சு. சமகாலத்தில் வந்து பெரிய ஒரு அறிஞர், அவங்ககிட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அப்போ அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, ரமலான் மாதங்கள்ல குறிப்பா வக்துக்கு முன்னாடியே பாங்கு சொல்றதுனால 2 முக்கியமான தவறுகள் நடக்குது.
ஒண்ணு என்ன, பேணுதல் என்பது மார்க்கத்தில் எது பேணுதல் தெரியுமா? எது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னால இருக்குதோ அதுதான் பேணுதல். எது ரசூலுல்லாஹ் நமக்கு மார்க்கமா கற்று தந்திருக்காங்களோ அதுதான் பேணுதல். அதை விட்டு விட்டு நாம ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ட்ராவா செஞ்சுக்கிட்டு அல்லது அதை நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போன்ற மாதிரி வந்து பேணுதல் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பார்க்கிறோம். புகாரியில 617வது நம்பர் ஹதீஸ். அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன பிலாலன் யுஅத்திரு பில்லைலி ஃபகுலு வஸரபு ஹத்தா யுனாதி இப்னு உம்மி மக்தூம் ثم قال وكان رجل عاما لا ينادي حتى يقال اصبحت اصبحت. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாங்கு என்ன செய்ய வேண்டாம், அவங்களுடைய பாங்கு அவங்களுக்கு சொல்றாங்க, நீங்க உண்ணுங்கள் பருகுங்கள். எப்போ வரைக்கும்? பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்லுவாங்க, நீங்க உண்ணலாம் பருகலாம், பிரச்சனை இல்லை. எப்போ வரைக்கும்? அப்துல்லா பின் உம்மி மக்தூம் பாங்கு சொல்ற வரைக்கும் நீங்க உண்ணலாம் பருகலாம். ரசூலுல்லாஹ் காலத்துல குறிப்பா ரமலான் மாதம் நம்ம பார்க்கிறோம், 2 நேரத்துல பாங்கு சொல்லுவோம். ஃபஜ்ருடைய நேரத்துல ஒண்ணு மக்களை சஹருக்கு எழுப்புவதற்காக பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்லுவாங்க. இது சஹருக்காக சொல்லப்படக்கூடிய பாங்கு. மக்கள் உண்பாங்க பருகுவாங்க, பாங்கு சொல்லுவாங்க. அடுத்ததா கொஞ்ச நேரத்துல அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு பாங்கு சொல்லுவாங்க. இந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூம் யாருன்னு சொன்னா கண் தெரியாத சஹாபி. இவங்க எப்படி பாங்கு சொல்லுவாங்க, மக்கள் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அஸ்பஹ்த அஸ்பஹ்த, இந்த சுபு அடைஞ்சிட்டீங்க, சுபு வத்து வந்துடுச்சு, அடைஞ்சிட்டீங்க, பாங்கு சொல்லணும். அப்பவே அவங்க பாங்கு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ பரவலா அந்த ஃபஜ்ருடைய நேரம் உதித்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க, அந்த சஹர் செய்வதை நிப்பாட்டி கொண்டு ஃபஜ்ருடைய அந்த வக்து வந்த உடனே பாங்கு சொல்லுவாங்க. அப்ப இதுதான் முறை. பேணுதல் என்பது என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றுவதுதான். வக்து வர்றதுக்கு முன்னாடியே பாங்கு சொல்றது பேணுதல் கிடையாது. இது ஒரு தவறு. 2வது ஒரு தவறு என்னன்னு சொன்னா, இதன் மூலமா நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு தவறு, நிறைய இடங்கள்ல குறிப்பாக ரமலான் மாசத்துல ஃபஜ்ருடைய பாங்க முன்னாடியே சொல்றதுனால, வக்து வரதுக்கு முன்னாடியே சொல்றதுனால பெண்கள் என்ன செய்வாங்க, ஃபஜ்ர் தொழுகை நிறைவேற்றுவாங்க. ஆண்கள் ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழுவாங்க, வக்தே வந்திருக்காரு. சில பேர் ஃபஜ்ரை தொழுவாங்க, இன்னும் உதித்து கூட இருக்காது, சூரியன் வந்து இது ஃபஜ்ருடைய வக்து வந்து கூட இருக்க, அதுக்குள்ள ஃபஜ்ரை தொழுகை முடிச்சிருவாங்க சில பள்ளிகள். இப்படி பண்றதுனால தொழுகை அதனுடைய வக்துக்கு முன்னாடியே தொழுத மாதிரி ஆயிடும். அப்படி தொழுத தொழுகைக்கு நன்மையே கிடைக்காது. அதனால நல்ல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும், ஃபஜ்ருடைய பாங்கு என்பது வக்து வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவோம். முன்னாடியே சொல்லிட்டோம்னா அது ஃபஜ்ருடைய பாங்கு ஆகும். எனவே பேணுதல் அடிப்படை சொல்லும் இந்த 2 தவறுகள் நடக்குது அப்படின்றத நாம பார்க்கணும். அடுத்து பாருங்க, 21வது சட்டம். சஹருக்கும் ஃபஜர் தொழுகைக்கும் பாங்குக்கு இல்லை, ஃபஜருக்கும் சஹருக்கும் ஃபஜர் தொழுகைக்கும் எவ்வளவு நேரம் இடைவெளி இருக்க வேண்டும், இது ஒரு சட்டம். எவ்வளவு நேரம் கேப் இருக்கணும் என்று பார்த்தீங்கன்னா, புகாரியில 574 நம்பர் ஹதீஸ். அரசு இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க, ஸைத் இப்னு சாபித் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ரசூலுல்லாஹ்வோட சஹர் சாப்பிடுவாங்க, ரசூலுல்லாஹ்வோட சஹர் செய்வாங்க. சஹர் செய்துட்டு சும்மா காமில ஸலா, ரசூலுல்லாஹ் ஸைத் இப்னு சாபித் எல்லாம் வந்து சஹருக்கு சாப்பிட்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்து ரெடி ஆயிடுவாங்க, நின்றுவாங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கும் சஹருக்கும் குல்து கம் பைனஹுமா, அந்த 2த்துக்கும் நடுவில் எவ்வளவு கேப் இருக்கும், சஹர் சாப்பிடுறதுக்கும் ஃபஜ்ர் தொழுகைக்கும் எவ்வளவு கேப் இருக்கும், இடைப்பட்ட நேரம் எவ்வளவு இருக்கும் என்று அனஸ் இப்னு மாலிக் ஸைத் இப்னு சாபித் கேட்கிறாங்க. அதுக்கு ஸைத் இப்னு சாபித் சொல்றாங்க, قال قدر 50 او 60 ஆயா, அதாவது 50 அல்லது 60 ஆயத்து ஓதுற அளவுக்கு கேப் இருக்கும். எதுக்கு? ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் சஹர முடிக்கிறதுக்கும் அந்த நடுவில் இடைப்பட்ட கேப் எவ்வளவு இருக்கும்னா 50 அல்லது 60 ஆயத்து ஓதுற அளவு. எவ்வளவு ஒரு அதிகப்படியா? ஒரு 20 நிமிஷம். ஃபஜ்ருடைய பாங்கு தொழுகைக்கும் சஹருக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் எவ்வளவு இருக்கும்னா 20 நிமிஷம். அது அதிகப்படியா 25 நிமிஷம் தான் இருக்கும். நம்ம நிதானமா ஓதுனா கூட 60 ஆயத்து ஓதுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும், 25 நிமிஷம் ஆகும். இவ்வளவுதான் இடைவெளி இருக்கும். புகாரியில 1921 நம்பர் ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு சொன்னா, பாங்கிற்கும் சஹருக்கும் உள்ள இடைவெளின்னு வருது. ஒரு ஹதீஸ் என்ன வருது, சஹருக்கும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் வருது. இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னா, சஹருக்கும் பாங்கிற்கும் வருது. அப்ப அந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் கொண்டு வந்துட்டு அதுக்கு தலைப்பை என்ன வச்சிருக்காங்கன்னா, ஃபஜ்ர் தொழுகைக்கும் சஹருக்கும் உள்ள இடைப்பட்ட நேரம். அப்ப அங்க பாங்கு என்பது எதை குறிக்குது?
ஃபஜ்ர் தொழுகையை குறிக்கும். விளங்குதுங்களா? ஃபஜ்ர் தொழுகைக்கும் சஹருக்கும் உள்ள இடைப்பட்ட நேரம் 20 நிமிஷம் அவ்வளவுதான். அப்போ சஹர் அந்த அளவுக்கு தாமதப்படுத்துவது விரும்பத்தக்கதாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து பாருங்க 22வது சட்டம். ஃபஜ்ர் தொழுகைக்கான பாங்கை முஅத்தின் சொல்வதற்கு முன்பே சஹர் உணவை முடித்துக் கொள்ள வேண்டுமா அல்லது பாங்கை முடிக்கின்ற வரை உண்ணலாமா? இது சம்பந்தமான விளக்கம் என்னன்னு சொன்னா, இமாம் முஅத்தின் ஃபஜ்ருடைய வக்து வந்த உடனே கரெக்டா பாங்கு சொல்லக்கூடியவங்க, அந்த வக்தை கரெக்டா அவங்க ஃபாலோ பண்றாங்கன்றது உறுதியா நமக்கு தெரிஞ்சா அவங்க பாங்கு சொல்ல ஆயத்தமாகவே நம்ம நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும். முஅத்தின் ஃபஜ்ருடைய பாங்கு சொல்றது நமக்கு சந்தேகம் ஏற்பட்டா, இன்னும் வக்து வரல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா இப்ப என்ன செய்யலாம்? அவங்க பாங்கு சொன்னாலும் அந்த வக்து வர வரைக்கும் சாப்பிடலாம். இது முன்னாடியே பார்த்த சட்டத்தோடு தொடர்புடைய அம்சம். அடுத்து 23வது சட்டம் பாருங்க. சஹர் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் ஃபஜ்ர் தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டால் பாங்கு முடியும் வரை சஹர் உணவை உண்ணலாமா? ஃபஜ்ர் சத்து நம்ம என்ன செய்யணும்? சாப்பிட்டுருக்கோம். சஹர் பாங்கு சொல்றாங்க, பாங்கு சொல்லி முடிக்கிற வரைக்கும் நம்மளால சாப்பிடுறதுக்கு அனுமதி இருக்கா அப்படிங்க பாத்தீங்கன்னா சம ஹதீஸும் வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூதாவுடைய ஹதீஸ் 2350வது ஹதீஸ், இதா சமிய அஹதுகுமுன் நிதா, உங்கள்ல ஒருவர் வலினா வலா இதி, உங்கள்ல ஒருவர் அவருடைய கையில சாப்பாடு இருக்கக்கூடிய நிலையில பாங்கை செவிமடித்தால் ஃபலா யத்உஹு ஹத்தா யக்திய ஹாஜதஹு மின், அவர் தனது அந்த உணவு பானத்தின் தேவையை பூர்த்தி செய்யும் வரை அந்த உணவு பாத்திரத்தை கீழே வைக்க வேண்டாம். என்ன அர்த்தம்? பாங்க சொல்லிட்டு இருக்குது, உங்க கையில உணவு பாத்திரம் இருக்குன்னா நீங்க அந்த உணவு பாத்திரத்தை வைக்க வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அபூதாவுல வருது. இந்த ஹதீஸை வச்சு பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஃபஜ்ருடைய பாங்கு வக்து வந்தாலும் முஅத்தின் பாங்கு சொல்லிட்டாரு சொன்னாலும் நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சாப்பிடலாம். எப்ப வரைக்கும் சாப்பிடலாம்? பாங்கு முடிக்கிற வரைக்கும் சாப்பிடலாம். ஏன்னா இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் நீங்க சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது பாங்கு சொன்னா நீங்க அதை வைக்க வேண்டாம், முடிக்கிற வரைக்கும், உங்க தேவை முடிகிற வரைக்கும் நீங்க நினைச்சீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதனால சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் என்ன செய்யறாங்க, இந்த ஹதீஸ் சொல்றாங்க. ஆனா இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது சர்ச்சை இருக்கு. இந்த ஹதீஸை சில அறிஞர்கள் இமாம் இப்னு அபி ஹாத்திம், இமாம் இப்னு கத்தன் போன்றவங்க இந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ்ன்றாங்க. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் மற்றும் சில இமாம்கள் இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸை ஏத்துக்கிறாங்க. இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸை ஏத்துட்டாலும் இத மற்ற ஆதாரங்களோடு முரணாக இல்லாத வகையில் நம்ம என்ன செய்ய விளங்கணும். அப்படின்னா என்ன? முதல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம், எப்ப வரைக்கும் நம்ம உண்ணலாம் பருகலாம்? ஃபஜ்ருடைய வக்து வர வரைக்கும். எப்ப ஃபஜ்ருடைய வக்து வருதுன்னு நமக்கு உறுதியா தெரிஞ்சிடுதோ அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, உண்ணக்கூடாது, பருகக்கூடாது. அப்ப முஅத்தின் பாங்கு சொல்லும் போது வக்து வந்ததுக்கு அப்புறம் தான் கரெக்டா சொல்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்சா மேற்கொண்டு நம்ம சாப்பிடக்கூடாது, நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் இந்த குர்ஆன் ஆயத்தை நமக்கு தெரியப்படுத்து. அடுத்து இந்த ஹதீஸை விளங்குறதுக்கு இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, முஅத்தின் பாங்கு சொல்றாங்க, இருளாக இருக்குது, மழை பெஞ்சிருக்கு, மேகமூட்டமா இருக்குது, நமக்கு ஃபஜ்ர் விடிஞ்ச மாதிரி தெரியல, சந்தேகம் இருக்கு. இது மாதிரி சூழல் என்ன செய்யலாம்? நாம அந்த சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடிய நிலையில நாம் உண்ணலாம், சந்தேகம் இல்லாத நிலையில உண்ணக்கூடாது. இந்த ஹதீஸ் சந்தேகம் இருக்கக்கூடிய நிலையை பத்தி பேசுது. இதுதான் ஹதீஸ்களை இணைப்பதற்கான முறை என்று என்ன செய்யறாங்க, தெரியப்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்து வாங்க 24வது சட்டம். இஃப்தார் நோன்பை மஸ்ஜிதுகளில் மக்ரிப் அதான் சொல்லும் வரை தாமதப்படுத்த வேண்டுமா? இஃப்தார் செய்யறத பள்ளியில அதான் சொல்ற வரைக்கும், மக்ரிப் அதான் சொல்ற வரைக்கும் தாமதப்படுத்த வேண்டுமா? சில பேர் வக்து வந்திருக்கும், வக்து வந்தாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணுவோம் பாங்க சொல்லணும். அதான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், சஹருடைய வக்தா இருக்கட்டும், இஃப்தாருடைய வக்தா இருக்கட்டும், இது எதுவுமே பாங்கோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. சஹருடைய நேரம் ஃபஜ்ர் சாதிக்கோடு சம்பந்தப்பட்டது, உண்மையான விடியலோடு சம்பந்தப்பட்டது. இஃப்தார் என்பது சூரியன் மறைவோடு சம்பந்தப்பட்டது. சூரியன் மறைந்தது என்பது உறுதியாக தெரிஞ்சுதா? சூரியன் மறைந்தது எப்படி உறுதியாக தெரியும்? சூரியனுடைய அந்த கீற்றுகள் மறைந்து விட்டது, அடிவானம் நமக்கு சிகப்பா இருந்தாலும் அந்த புண்டிரமா தெரிஞ்சாலும் சூரியன் மறைந்து விட்டது உறுதியா நமக்கு தெரிஞ்சா நம்ம நோன்பை நிறைவு செய்யணும், இஃப்தார் பண்ணிக்கலாம். பாங்கோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. ஒரு பள்ளியில அந்த சூரியன் மறைந்தவுடன் பாங்க சொல்லுவாங்க, நோன்பை திறக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்காக 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம பேருதலுக்காக காத்திருக்கிறோன்ற பேர்ல பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சூரியன் மறைந்தது உறுதியா நம்ம தெரிந்து விட்டால் நாம் தாராளமா நோன்பை நிறைவு செய்யலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யதாலு நாசு பி கைர் மா அஜ்ஜல் ஃபித்ரா,
மக்கள் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் வரை நன்மையிலேயே இருந்து கொண்டிருப்பார். அப்ப நோன்பு திறப்பதை விரைவுபடுத்துவது சிறந்தது, சகரு செய்வதை தாமதப்படுத்துவது சிறந்தது. விரைவுபடுத்துவது என்ன அர்த்தம்? சூரியன் மறையத்துக்கு முன்னாடி ஒரு 5-10 நிமிஷங்கள் நோன்பு திறந்து கிடையாது. மறந்துட்டு உந்திய தெரிஞ்சு நம்ம நோன்பு திறந்து. அடுத்து பாருங்க 25வது சட்டம். இஃப்தார் நேரத்தில் என்ன துவாவை நம்ம ஓதணும்? இது சம்பந்தமான ஹதீஸ் வந்து அபுதாவுதுல 2352 ஹதீஸ். ரசூலுல்லாஹி அவர்கள் நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் பிஸ்மில்லான்னு சொல்லி என்ன செய்வாங்க, அதாவது பேரிச்சம்பழத்துக்கு நோன்பு திறப்பாங்க. பிறகு ரசூல் அந்த துவா ஓதுவாங்க. ذهبت دمه وابتلت العروق وثبت الاجر ان شاء الله. தாகம் தணிந்தது, நரம்புகள் நனைந்தன, அல்லாஹ் நாடினால் கூலியும் கிடைத்து விடும் என்ற துவாவை ஓதி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த ஹதீஸை இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ், இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ், இமாம் தாருகுத்னி ரஹிமஹுல்லாஹ், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் போன்ற இமாம்கள் இந்த ஹதீஸை ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த ஹதீஸ் துவாவை நாம் ஓதிக்கொள்ளணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நோன்புடைய அந்த நோன்பு இஃப்தார் நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், முக்கியமான விஷயத்தில் இதுவும் ஒன்று. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, இந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் திருமீதியில வருது. லா துரத்து தஅவதுஹும் சலாசத்துன் லா துரத்து தஅவதுஹும். 3 பேருடைய துவாவை அல்லாஹ் நிச்சயமா வந்து கபூல் செய்வோம். அந்த துவாவை ஏற்காம அல்லாஹ் விட மாட்டான். அந்த நிச்சயமா துவா கபூல் செய்யப்படக்கூடிய 3 பேர் யாரு? அல் இமாமுல் ஆதில், நேர்மையான அரசர். வஸ்ஸாயிமுன் யுஃப்திர், ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கும் போது. வதஅவத்துல் மظلூமி, பாதிக்கப்பட்டவருடைய துவா. இந்த 3 துவா நிச்சயமா அல்லாஹ்ட்ட அங்கீகரிக்கப்படும். அதனால நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் துவா செய்யறது மிக சிறந்த ஒரு அமலாகும் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து வாங்க, நோன்பை முறிக்கும் நோன்பை முறிக்காத காரியங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். முறிக்கும் காரியங்கள், முறிக்காத காரியங்கள். சட்டம் 26. நோன்பு வைத்த நிலையில் மறதியாக உன்றாலோ பருகினாலோ அவனுக்கு நோன்பு முறியாது. அதுக்கு ஆதாரத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய சொல்றாங்க புகாரியில 6664 ஹதீஸ். மன் அக்கல நாசிய வஹுவ ஸாயிமுன் ஃபலியுத்திம்ம ஸௌமஹு வ இன்னமா அத்அமஹு அல்லாஹு வ ஸகாஹு. ஒருவர் மறதியான நிலையில உன்றாலோ பருகினாரோ அவர் தன்னுடைய நோன்பை பரிபூர்ணப்படுத்தட்டும், நோன்பை விட வேண்டாம், கண்டினியூ பண்ணட்டும். அல்லாஹ் தான் அவருக்கு போட்டினான், அல்லாஹ் தான் அவருக்கு உணவளித்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதனால மறதியில உண்ணா நோன்பு முடியாது. 27வது சட்டம். ஒருவர் ரமலானுடைய பகல் நேரங்களில் நோன்பு வைத்த நிலையில உண்றார், எதையாவது குடிக்கிறார். அந்த மாதிரி நேரத்தில் அவருக்கு நினைவூட்டலாமா? நீங்க நோன்பு அப்படின்றது நினைவூட்டலாமா? நிறைய பேருக்கு ஒரு தவறு இருக்கு. என்ன தவறுனா, நோன்பு வச்சிருக்கும் போது ஒருத்தர் முன்னாடி சாப்பிட்டு நம்ம தடுக்க கூடாது. அவருக்கு நோன்பு நம்ம நினைவூட்ட கூடாது. ஏன்னா அல்லாஹ் தான் அவருக்கு சாப்பாடு கொடுத்தான், அல்லாஹ் தான் அவருக்கு அந்த பானத்தை போட்டினான். அதனால அவர் சாப்பிட்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம், அவர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நோன்புன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சில பேர் விலகி வச்சிருக்கோம். அப்படி கிடையாது. நோன்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, நோன்பு வைத்த நிலையில் ஒருவர் அந்த சாப்பாட்டை சாப்பிடுவது தடுக்கப்பட வேண்டிய காரியம். நோன்பு வைத்த நிலையில சாப்பாடை சாப்பிடுவது தடுக்கப்பட்ட காரியம். நீங்க நோன்பு வச்சிருக்கிறது நினைவூட்டுவது நன்மை ஏவது. அப்ப இது நன்மை ஏவது தீமையை தடுப்பது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன்றா மின்கு முன்கர் ஃபல்யுகையிர் பியதி. உங்கள ஒரு தீமையை கண்டா என்ன செய்யட்டும்? தன் கரத்தினால் தடுக்கட்டும். ஏனலையா அவர் தன்னுடைய நாவினால் தடுக்கட்டும். அதற்கும் ஏனலையா நான் அவர் வந்து என்ன செய்யட்டும்? உள்ளத்தால் வெறுக்கட்டும். அதுதான் ஈமானுடைய கடைசி என்ற பலகீனமான ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப நமக்கு என்ன விளங்குதுன்னா, பொதுவாக நோன்பு வைத்த நிலையில் ஒருவர் உண்டாலோ பருகினாலோ எதையாவது குடிச்சாலோ சாப்பிட்டாலோ அவருக்கு நோன்புன்றது நினைவூட்டணும். இது நன்மை ஏவது, சாப்பிடக்கூடாதுன்னு தடுக்கணும், இது தீமையை தடுக்கணும். விளங்குதுங்களா? இதுக்கு இன்னொரு ஹதீஸ் நம்ம ஆதாரமா சொல்லலாம். புகாரியில 404 நம்பர் ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்மன் தொழுகிறார். தொழுவும் போது 4 ரக்காத்துக்கு பதிலா 2 ரக்காத்தோட முடிச்சிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க. தொழுவு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனுஷன் தான். அன்சா கமா தன்சௌன், நீங்க எப்படி மறப்பீங்களோ அது மாதிரி நானும் மறக்கக்கூடியவன் தான். ஃபஇதா நஸீது ஃபதக்கிரூனி, நான் மறந்து விட்டால் எனக்கு நீங்கள் நினைவூட்டுங்கள். தொழுகின்ற இபாதத்தையே ஒருவர் தவறு செஞ்சுட்டு அதையே நினைவூட்டணும்னு சொல்லக்கூடிய மார்க்கத்துல ஒருவர் நோன்பு வைத்த நிலையில அவர் உண்பது தடுக்கப்பட்டிருக்கா இருக்கிறதுனால அதை அவர் செஞ்சாருன்னா கட்டாயமா அவருக்கு நினைவூட்டணும், தடுக்கணும். நல்லதுங்களா? அடுத்து நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 7 காரியங்கள் இருக்கு. அந்த காரியங்கள் நோன்பை முறிக்கும். என்னென்ன காரியம் நோன்பை முறிக்கும்? உண்பது, பருகுவது, தாம்பத்தியம் கொள்வது. இந்த காரியங்கள் நோன்பை முறித்துவிடும். அதே மாதிரி உண்பது மற்றும் பருகுவதின் சட்டத்தில் வருகின்றவையும் நோன்பை முறித்துவிடும்.
நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்கள் உண்பது, பருகுவது, தாம்பத்தியம் கொள்வது. 4வது உண்பது பருகுவதனுடைய சட்டத்தில் வருவது, அது என்னன்றது உங்களுக்கு சொல்றேன். 5வது இந்திரியத்தை வெளிப்படுத்துவது. 6வது வேண்டுமென்றே வாந்தி எடுப்பது. 7வது நோன்பு வைத்த நிலையில் ஹைத் மற்றும் நிஃபாஸ் மாதவிடாய் அல்லது பிரசவத்திட்டு வந்துடுறது. இந்த காரியங்கள் ஏற்பட்டால் ஒருவருடைய நோன்பு முறிந்துவிடும். உண்பது, பருகுவது, தாம்பத்தியம் கொள்வதால் நோன்பு முடியும் என்பதற்கான ஆதாரம் பாருங்க. குர்ஆன் அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்துல 187வது வசனத்துல சொல்றான், ஃபல்ஆன பாஷிரூஹுன்ன வப்தகூ மா கதபல்லாஹு லக்கும் வகுலூ வஷ்ரபூ ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபீது மினல் கைத்தில் அஸ்வத் மினல் ஃபஜ்ர் சும்ம அத்தீமு ஸியாம இலல் லைல். அல்லாஹ் சொல்றான், நோன்புடைய இரவு நேரங்கள்ல உங்கள் மனைவியோடு நீங்கள் கூடுவது அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கா வைத்திருப்பதை தேடிக்கொள்ளுங்கள், கூடுங்க, உங்களுக்கு அனுமதின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் ஃபஜ்ர் அதிகாலை நேரம் என்ற விளைநூல் ஒன்று இரவு என்ற கருப்பு நூல் தெளிவாக தெரியும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள், பின்னர் இரவு வரை நோன்பை பூர்த்தி செய்யுங்கள். அல்லாஹ் சொல்றான், நோன்பு மாதங்கள்ல இரவு நேரங்கள்ல இல்லறத்துல மனைவியோடு ஈடுபடலாம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. எப்போ வரைக்கும்? ஃபஜ்ர்ல இருந்து அந்த சூரியன் மறைகிற வரைக்கும். இந்த விஷயத்தை தவிர்த்துக்கணும், உண்பதையும் பருகுவதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்றோம். அடுத்து பாருங்க, 4வதுக்கான ஆதாரம். உண்பது பருகுவதில் வருபவை, அதுவும் நோன்பை குறிக்கும். என்ன? உதாரணத்துக்கு நோன்பு வைத்த நிலையில் ஒருவர் ஊட்டச்சத்திற்கு நான் ஊசியை போடுறேன், உடலுக்கு எனர்ஜி தர்ற மாதிரி, ஊட்டச்சத்து ஆகுற மாதிரி, ஆகாரமா அமைகிற மாதிரி உள்ள ஒரு ஊசியை போடுறார் என்று சொன்னால் நோன்பு முறிந்துவிடும். ஏன்? உண்பதன் மூலமா எப்படி ஒரு மனிதனுக்கு அந்த உற்சாகமோ அவனுடைய உடலுடைய தேவை நிறைவேறுமோ அதே மாதிரிதான் ஒரு மனிதன் குளுக்கோஸோ அல்லது ஊட்டச்சத்துக்கான ஊசியோ போடுவதன் மூலமாக அவனுக்கு அது கிடைக்குதுன்னு சொன்னா நோன்பு முறிந்துவிடும். உண்பது பருகுவது சட்டத்துல இது வந்துடும். இந்திரியத்தை வெளிப்படுத்தினால் நோன்பு முடியும் என்பதற்கான ஆதாரம் பாருங்க. புகாரியில 7432 நம்பர் தான் ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வே கூறியதாக, அஸ்ஸௌமுலி நோன்பு எனக்குரியது, வன் அஜ்ஸிபி நானே அதற்கு முழுமையா நன்மை கொடுப்பேன். ஏன்? அந்த நோன்பு வைக்கக்கூடிய மனிதன் யதஉ ஷஹவதஹு வ அக்லஹு வ ஷுர்பஹு மின் அஜ்லி, ஏன்னா நோன்பு வைக்கக்கூடியவன் எனக்காக வேண்டி தன்னுடைய இச்சையை என்ன செய்யறான்? விடுறான். தன்னுடைய உணவை அவன் எனக்காக விடுறான், தன்னுடைய பானத்தை அவன் எனக்காக விடுறான். அப்ப இச்சையை விடுவதும் என்ன? நோன்புடைய ஒரு முக்கியமான அடிப்படை. அப்ப ஒருத்தர் இச்சையை வெளிப்படுத்துறாருன்னா நோன்பு முறிந்துவிடும். வேண்டுமென்றே வாந்தி எடுத்தாலும், நான் 5வது காரியம், வேண்டுமென்றே 6வது, வேண்டுமென்றே வாந்தி எடுத்தாலும் நோன்பு முடியும் என்பதற்கான ஆதாரம். அபுதாவுதுல 2380 நம்பர் ஹதீஸ், திருமதி இருந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் தரஉல் கை ஃபலைஸ அலைஹி கதா வ மன் இஸ்தகா அமதன் ஃபல்யக்தி. யார் ஒருவர் தற்செயலா அவருக்கு வாந்தி வந்துடுமோ அவருக்கு கதா இல்லை, அவங்க நோன்பு அப்படியே கம்ப்ளீட் பண்ணணும். நோன்பு வச்சிருக்கிறாங்க, வாந்தி வந்துடுச்சு, நோன்பு முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உள்ள போனாதான் நோன்பு முடியும், உள்ள இருந்து வெளியே வந்தா நோன்பு முடியாது. ஆனா யார் ஒருவர் வேண்டுமென்றே வாந்தி எடுக்கிறாங்களோ அவங்க நோன்பை மறுபடியும் வைக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்? ஒருவர் வேண்டுமென்றே வாந்தி எடுக்கணும்னா உள்ள இருந்து வெளியே போகும், வெளியே இருந்து உள்ளவும் தானா வாந்தி வந்தா அந்த தன்மை வராது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தற்செயலா வாந்தி வந்துட்டா நோன்பு முடியாது, வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால் நோன்பு முறிந்துவிடும். அடுத்து 7வது அம்சம், மாதவிடாய் மற்றும் பிரசவத்துக்கு ஏற்பட்டாலும் நோன்பு முறிஞ்சிடும். இப்ப முன்னாடியே பார்த்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் அவள் தொடுவதில்லை, நோன்பு நிற்பதில்லை அல்லவா? அதுதான் மார்க்கத்தில் உள்ள அவளுக்குள்ள குறைபாடுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த 7 காரியங்கள் நோன்பை முறித்துவிடும். அடுத்து பாருங்க, 28வது சட்டம். ரமலான் நோன்பு வைத்த நிலையில் அறிந்திருந்து ஒருவர் மனைவியோடு தாம்பத்தியம் கொண்டார் என்று சொன்னார், அவர் மீது கடமையாகக்கூடிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேருடைய நோன்பு முடிந்துவிடும். 1வது அம்சம். 2வது அம்சம், ரமலானின் பகல் பொழுது அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்ததினால் அது பெரிய பாவமாகவும் ஆயிடும். ரமலான் நேரங்கள்ல மனைவியோட ஒருத்தர் ஈடுபடுறது பெரிய பாவம். 3வது, அவ்வாறு அவங்க இல்லத்தில் ஈடுபட்டுட்டாங்கன்னு சொன்னா அந்த முறிந்த நோன்பை கலா செய்ய வேண்டும், 2 பேருமே கலா செய்ய வேண்டும். 4வது, கஃபாரான்னு சொல்லக்கூடிய பரிகாரத்தை நிறைவேற்றும். என்ன கஃபாரா? ஒரு அடிமையை விடுதலை செய்யும். அது முடியலன்னு சொன்னா தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அதுவும் முடியலன்னு சொன்னா 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். இந்த கலா செய்வதற்கான ஆதாரம் என்ன? இந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தவங்க மிச்ச நோக்க விட்டுட்டாங்க, இதுக்கு கலா செய்யறதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில காரணங்களால நோன்பை விடுறதுக்கு மார்க்க அனுமதி கொடுக்குது. ஒரு நோயாளியா இருந்தார், ரமலான் மாசத்துல பிரயாணத்தில் இருந்தார், அவர் நோன்பை விடலாம்.
அப்படிப்பட்டவரே அந்த பாதிப்பு நீங்கியதுக்கு அப்புறம் மீண்டும் நாம் நோன்பை கலா செய்ய வேண்டும் என்றால் வேண்டும் என்றே நோன்பை விட்டவர் அதை விட கலா செய்யறதுக்கு கூடுதலா தகுதியை பெற்றவர், அப்புறம் கலா செய்ய வேண்டும். பரிகாரத்துக்கு என்ன ஆதாரம்? ஒரு அடிமையை விடுதலை செய்யணும், 2 மாசம் நோன்பு வைக்கணும், அதில் 60 ஏழைகளுக்கு உணவு வைக்கணும். இதுக்கு என்ன ஆதாரம் என்று பார்த்தீங்கன்னா புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் 1936 நம்பர் ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஒரு சஹாபி வர்றாங்க, வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் அழித்து விட்டேன். என்னாச்சு கேட்கிறாங்க ரசூல். இல்ல, நான் நோன்பு வைத்த நிலையில ரமலான் பகல் பொழுதுல என் மனைவியோட இல்லறத்தில் ஈடுபட்டான் ரசூல் சொல்றாங்க. அப்படியா? அப்போ ஒரு அடிமை நீங்க என்ன செய்யுங்க, விடுதலை செய்யுங்க. அதுக்கு அந்த சஹாபி சொன்னாங்க, அவரோட எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, அந்த அளவுல எனக்கு சக்தி இல்லைன்னு. அப்படியா? 2 மாசம் நோன்பு வைங்கன்னா தொடர்ந்து, அதுவும் என்னால முடியாதுன்னு. அப்படியா? 60 ஏழைகளுக்கு உணவளிங்கன்னா அதுக்கு எனக்கு சக்தி இல்லை. ரசூல் அப்படியே உட்காருங்கன்றாங்க. உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெரிய கூடையில பேரிச்சம்பழங்கள் வந்து கொண்டு வரப்படுது. ரசூல் என்ன பண்றாங்க, அந்த சாபிட்ட சொல்றாங்க, இதை கொண்டு போய் 60 ஏழைகளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ரசூல் சொல்றாங்க. அப்ப சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நான் இருக்கக்கூடிய இந்த இடத்துல அந்த மலைப்பகுதிக்கு அந்த 2 மலைகளுக்கு மத்தியில என்னை விட பரம ஏழை யாரும் கிடையாது என்று சொன்னவன். அப்படியே ரசூலை சிரிச்சுக்கிட்டு, நீங்களே உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு இதை என்ன செய்யுங்க, முன்னுங்கள் என்ற மாதிரி ரசூல்லா சொன்னாங்க அப்படின்றத பார்க்கணும். எனவே பரிகாரம் என்பது அவசியம் பார்க்கணும். சரி, இப்போ ஒரு கேள்வி நமக்கு வருது. அடுத்த சட்டம், கேள்வி 30வது சட்டம். கஃபாரா யார் மீது கடமை? கணவன் மனைவி 2 பேர் மீது கடமையா, அல்லது கணவன் மீது மட்டும் கடமையா அப்படிங்க பாத்தீங்கன்னா சில அறிஞர்கள் கணவன் மீது மட்டும் தான் கடமை இருக்காங்க. ஆனா அது சரியான கருத்து கிடையாது. 2 பேர் மீது கடமை. ஏன், என்ன ஆதாரம் என்று பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள ஒரு ரூல், சட்டம் என்னன்னா, அல்லாஹ் ஆண்களுக்கு ஒரு சட்டம் சொல்றான்னு வச்சுக்கோங்க. அந்த சட்டம் என்பது சொல்லும் போது ஆண்களுக்கு சொன்னா பெண்கள் அதுல அடங்குவாங்க. எப்ப பெண்கள் அதுல வெளியே போவாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது விதிவிலக்கு கொடுக்கப்படும். விதிவிலக்கு இல்லாத வரைக்கும் ஆண்களுக்கு ஒரு சட்டம் சொல்லப்பட்டால் அதுல பெண்களும் அடங்குவாங்க. இதுதான் மார்க்க சொல்லக்கூடிய உசூல். இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா கஃபாரா என்பது ஆண்களுக்கு இருப்பது போல் பெண்களுக்கும் இருக்கிறது. இப்படித்தான் அல்லஜ்னத்து தாயிமாவுடைய ஃபத்வா மற்ற பல அறிஞர்கள் எழுதியிருக்காங்க, ஃபத்வா கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆகவே 2 பேருக்கும் இந்த கஃபாரா, நான் சொன்னக்கூடிய இந்த கஃபாரா என்ன, 2 பேரும் அடிமை அவங்க பங்குக்கு விடுதலை செய்வாங்க. 2 பேரும் அவங்க பங்குக்கார நோன்பு வைப்பாங்க. அது ஏன் இல்லையா, 2 பேருமே 60 ஏழைகளுக்கு தனித்தனி என்ன செய்வாங்க, உணவை அளிப்பாங்க அப்படின்றத பார்க்கணும். அடுத்து பாருங்க, நோன்பை நோக்கும் மக்களின் வகைகள். நோன்பை நோக்கும் மக்களின் வகைகள் 31வது சட்டம். பருவவயதை அடையாத சிறுவர்கள் மீது நோன்பு வைக்கிறது கடமையா? இதுக்கான பதில் நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம சொல்லிட்டோம், இஸ்லாமிய சட்டங்கள் பருவவயதை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் கடமையாகும். இந்த குறிப்பா இந்த உடல் ரீதியான சட்டங்கள், உடலோடு சம்பந்தப்பட்ட தொழுகை, இபாதத் போன்ற விஷயங்கள். இப்ப பருவவயதை அடையத்துக்கு முன்னாடி சிறுவர்கள் மீது நோன்பு கடமை. ஆனாலும் என்ன, எப்படி தொழுகைக்கான அந்த தர்பியத்தை கொடுப்பதற்கு 7 வயதிலிருந்தே பழக்கப்படுத்தணுமோ அதே மாதிரி சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு நோன்பு நோற்பதற்கான அந்த ஒரு தர்பியத்தை கொடுப்பதற்கு பெற்றோர் என்ன செய்யணும், பழக்கப்படுத்த வேண்டும். சஹாபாக்கள் என்ன செய்தாங்க, இப்படித்தான் இருந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். புகாரில 1960 நம்பர் ஹதீஸ். அடுத்து பாருங்க, 32வது சட்டம். வயது முதிர்ந்தவர்கள் நோன்பு நோக்க வேண்டுமா, வயோதிக நிலையில இருக்கிறவங்க நோன்பு நோக்க வேண்டுமா அப்படிங்க பாத்தீங்கன்னா, வயதாகிய நிலையில ரொம்ப வயசாகி போய் நோன்பு நோற்பதற்கு சக்தி இல்லைன்னு சொன்னா அவங்க மீது நோன்பு கடமை இல்லை. நோன்பு நோக்க முடியும்னா அவங்க வைப்பாங்க. நோன்பு நோக்க முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது, நிற்க முடியல, கொள்ள முடியல, அவங்களால வந்து பசியை தாங்கி இருக்க முடியல, அவங்களுக்கு நோய் இருக்கு, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குன்னா நோன்பு வைக்க முடியலன்னா அவங்க என்ன, நோன்பை விடுவதற்கு சலுகை அளிக்கப்பட்டவங்களா ஆயிடுவாங்க. இப்ப அவங்க என்ன செய்யணும், விடுபட்ட நோன்புகளை கணக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழைக்கு உணவளித்திட வேண்டும். அப்ப யார் ரொம்ப வயதாகி வயோதிக நிலையில இருந்து நோன்பை நோற்பதற்கு சக்தி இல்லாத நிலையில இருக்கிறாங்களோ அவங்க நோன்பை விட்டுருவாங்க. ஆனால் அதற்கு பகரமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழைக்கு உணவளித்து விட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா பாத்தீங்களா, வஅலல்லதீன யுதவ்விகூனஹும் ஃபித்யத்துன் தஆமுல் மிஸ்கீன். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இந்த ஆயத்தை இப்படி தான் படிச்சாங்க. யுதவ்விகூனஹும் அப்படின்னா என்ன அர்த்தம், நோன்பு வைப்பதற்கு சிரமப்படுறோம். அப்ப இவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஏழைக்கு உணவளிச்சுடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து 33வது சட்டம். தீராத நோயுடையவர்கள், நிரந்தர நோயாளிகள் மீது நோன்பு கடமையா? இப்ப இந்த கேன்சரு இந்த மாதிரிலாம் நோய்கள் பார்த்தீங்கன்னா தீராத நோய், சுகர் ரொம்ப அதிகமாகி சில பேர் என்ன அது வந்து மீளவே முடியாத நிலையில இருக்கிறோம். இப்படிப்பட்டவங்க வந்து நோன்பு நோற்பது அவங்க மீது கடமையான்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து தள்ளாத வயதுடையவர்கள் மீது நோன்பு நோற்பது அவங்களுக்கு அந்த சலுகை நிரந்தரமா கொடுக்கப்படுமோ அதே மாதிரி கேட்டகரியில தான் இவங்க நோக்குவாங்க. நிரந்தர நோயாளிகள்,
நோன்பு வைப்பதினால் அவங்களுக்குனால சிரமம் ஏற்படும்னா அவங்க நோன்பை விடலாம். ஆனால் என்ன, ஒரு ஏழைக்கு உணவளித்து விட வேண்டும். 34வது எப்படி உணவளிக்கணும்? இது சம்பந்தமா சஹாபாக்களுடைய ஃபத்வாக்களை பார்க்கிறோம். ஒரு முத்து, விடுபட்ட நோன்புக்கு ஒரு முத்து, சரி ஒரு நோன்பு 2 முத்து, விடுபட்ட நோன்பு ஒவ்வொரு நோன்புக்கு கணக்கிட்டு 2 முத்து. 2 முத்துனா என்ன, 2 முறை கையில் அள்ளி போடுறது. நம்மளுடைய கணக்கு இன்னைக்கு அளவீடு பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ அளவுக்கு தானியம் அல்லது உணவு இது என்ன செய்யணும், கொடுத்து விட வேண்டும் ஏழைகளுக்கு. அதை நம்ம ஒரேடியா 30 ஏழைகளை கூப்பிட்டு உணவளிக்கவும் செய்யலாம், அல்லது ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழைக்கும் கொடுக்கலாம். தானியமாகவும் கொடுக்கலாம், உணவாகவும் கொடுக்கலாம். அடுத்து பாருங்க, நோயாளிகள் மற்றும் பயணிகள் தொடர்பான சட்டம். நோயின் காரணத்தால் நோன்பை விடலாமா? 35வது சட்டம். ஒருவர் நோய் இருக்குதுன்னு சொன்னா அது தீரக்கூடிய நோய், அதாவது ஒருத்தரோட காய்ச்சல் வந்துச்சு, உடம்பு முடியாம இருக்கிறார் ரமலான் மாசத்துல, அவருக்கு அதுக்கப்புறம் நல்லாயிடும் ஒரு சூழல் ஏற்பட்டதுன்னா தற்காலிகமா என்ன செய்யலாம், அவரு நோன்பை விடலாம். இதுக்கு ஆதாரம் குர்ஆன் அல்லாஹ் 2வது அத்தியாயத்துல 185வது வசனத்தை சொல்றோம். ஒமன் கான மரீதன் அவ் அலா ஸஃபர் ஃபைத்தத்து மின் அய்யாமின் உஹர். யார் ஒரு நோயாளியாகவோ அல்லது பிரயாணியாகவோ இருந்தா அவர் என்ன செய்யறாங்க, நோன்பை விட்டுட்டு பின்வரும் நாட்களில் நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றோம். 36வது சட்டம். சர்க்கரை நோயாளிகள் மீது ரமலான் நோன்பு கடமையா? நோன்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை வரைக்கணும். நோயா இருக்கட்டும், தள்ளாத வயதா இருக்கட்டும், நோன்பு நோற்பதற்கு சக்தி இருந்தா வைப்பாங்க, முடியலையா நோன்பை விடணும். சர்க்கரை நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 விதமா அவங்களை பிரிக்கலாம். சர்க்கரை நோய் உள்ளவர்களை நோன்பு நோற்பதற்கு சக்தி பட்டு கட்டாயம் நோன்பு நோக்கணும். சர்க்கரை அளவு குறைவா தான் இருக்குது, பெரிய அளவுல ஒன்றும் இல்லை, அவங்க பசிச்சு இருக்க முடியும், அவங்க மகனுக்கு அப்புறம் வந்து சாப்பிடணும், அந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னா அவங்க நோன்பு வைப்பாங்க, கட்டாயம் வைக்கணும். இது ஒரு வகை. 2வது, சர்க்கரை நோயின் பாதிப்பு அதிகமாக இருப்பதனால் நோன்பு நோற்பதற்கு சிரமப்படுவார். இவங்க என்ன செய்யலாம், தற்காலிகமா நோன்பை விடலாம். நோயின் தாக்கம் குறைந்த பிறகு அவங்க விடுபட்ட நோன்பை அதை கணக்கிட்டு வைத்துக் கொள்வார். இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி, சர்க்கரை நோயின் பாதிப்பு அதிகமாகி அது குறைவதற்கான வாய்ப்பே இல்லாத நிலையில் இருக்கிறோம், இப்படிப்பட்ட நோன்பை விட்டுறோம். நோன்பை விட்டுட்டு அவங்க சலுகை அளிக்கப்படும் வந்துருவாங்க. விட்டுட்டு இந்த நோன்பை கணக்கிட்டு என்ன செய்யணும், ஒரு ஏழைக்கு உணவளித்திட வேண்டும். அடுத்து 37வது சட்டம். ஊசி போடுவதனால் நோன்பு முடிந்து விடுமா? குறிப்பா இந்த இன்சுலின் ஊசி போடுவாங்க, அதனால நோன்பு முடியுமா அப்படிங்க பாத்தீங்கன்னா, முதல்ல ஊசியை பொறுத்த வரைக்கும் ஊசியை 2 வகையா நம்ம பிரிக்கிறோம். நிறைய பேர் காய்ச்சலா இருக்கும், நம்மளாம் நோன்பு வச்சிருப்பாங்க, ஊசி போட்டு வரலாமான்னு கேட்பாங்க. அதை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒன்று விளக்கணும். எந்த ஊசி என்பது ஊட்டச்சத்தாக ஆகுமோ, போட்டா நம்மளுடைய உடலுக்கு வந்து சாப்பிட்ட மாதிரி எதையா குடிச்ச மாதிரி எனர்ஜி கிடைக்கும், அப்படிப்பட்ட ஊசி போட்ட நோன்பு முடிந்து விடும். இது ஒரு வகை. ஊசியில 2வது வகை வலி நிவாரணியா இருக்கும், மருந்தாக மட்டும் இருக்கும், உணவாக ஆகாது. இப்படிப்பட்ட ஊசியை பொறுத்த வரைக்கும் போடலாம், நோன்பு வைத்திருவை போடலாம். அப்ப ஊட்டச்சத்து ஆனாதான் நோன்பு முடியும். ஊட்டச்சத்தா இல்லாம நம்முடைய வலியை குறைக்கிறதுக்காக அல்லது மருந்தாக மட்டும்தான் அது பயன்படுத்தப்படும்னா அந்த ஊசியை போடுறதுனால நோன்பு முடியாது. தாராளமாக தேவைப்பட்டால் போட்டுக்கொள்ளலாம். சிறந்தது மகரிக்கு அப்புறம் போட்டுக்கிறது, இல்ல போட்டுதான் அவரோட சூழல் ஏற்பட்ட போடணும். சர்க்கரை நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் இன்சுலின் ஊசி போடுறதுனால நோன்பு முடியாது. ஏன்னா இன்சுலின் பொறுத்த வரைக்கும் அது என்ன, அது உணவு கிடையாது, அது பானம் கிடையாது, அது மருந்து மட்டும்தான். அடுத்து 38வது சட்டம். கண்கள்ல, காதுகள்ல, மூக்குல சொட்டு மருந்து டிராப்ஸ் போடுறதுனால வந்து நோன்பு முடிஞ்சிடுமா? கண்ணுல, காதுல, மூக்குல, கண்ணிலையும் காதுலையும் நாம சொட்டு மருந்து இடுவதனால் நோன்பு முடியாது. ஏன் முடியாது என்று பாத்தீங்கன்னா, கண்ணோ காதோ உணவு குழாய் அல்ல. கண்ணோ காதோ உணவு குழாய் அல்ல. அதுல நம்ம டிராப்ஸ் விட்டாலும் சரி, சொட்டு மருந்து விட்டாலும் சரி, அதை நம்ம தொண்டையில உணர்ந்தாலும் சரி நம்ம நோன்பு முடியாது. ஏன்? அது உணவு குழாய் அல்ல, அது வயிற்றுல போய் சேராது. ஆனா அதே நேரத்துல மூக்கில விட்டா நோன்பு முறிந்து விடும். இதுல கூட சில அஞ்சல் கருத்து கொடுக்காங்க, சரியான கருத்து. மூக்கில் இட்டால் நோன்பு முறிந்து விடும். ஏன் நோன்பு மூக்கில விட்டா நோன்பு முறிஞ்சிடும்? மூக்கு என்பது உணவு குழாய். அதனாலதான் அல்லாஹ் அப்படி சொல்றாங்க. அபுதாபில் வரக்கூடிய ஹதீஸ் 2366 நம்பர் ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாலிக் ஃபில் இஸ்தின்ஷா, ஒரு செய்யும் போது மூக்கில நல்ல தண்ணீரை செலுத்துங்க, இல்ல அன் தக்கூன சாயிமன், நீங்கள் நோன்பாளியாக இருந்தாலே தவிர.
நோன்பு வச்சுக்கிட்டு மூக்கில் அதிகமாக தண்ணியை செலுத்தக்கூடாது. ஏன்? அது மூக்கின் வழியாக உள்ள போகும். மூக்கு என்பது உணவு குழாயில போய் சேர்க்கக்கூடிய ஒரு வழி. அதனால தான் உணவு ஆகாரங்கள் எடுக்காதவங்களுக்கு என்ன செய்வாங்க? டீ புக்க போடுவாங்க, மூக்கில் போடுவோம். மூக்கின் வழியாக உணவை கொண்டு போகும். அப்ப சொட்டு மருந்துல கண்ணில காதல விட்டாலாம் முடியாது. எங்க விட்டா முடியும்? மூக்கில் சொட்டு மருந்து விட்டா நோன்பு முடிந்து விடும். அடுத்து 39வது சட்டம். பயணத்தில் நோன்பு நோப்பது சிறந்ததா அல்லது நோன்பை விடுவது சிறந்ததா? அது ஃப்ளைட்ல பயணிக்கிறோம் அல்லது கார்ல பயணிக்கிறோம், பயணம் கஷ்டமா இருக்கட்டும் ஈஸியா இருக்கட்டும், எப்படின்னா இருக்கட்டும், இதுல சிறந்த அம்சம் அப்படின்றது என்னதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ரமலான் மாதங்களில் ஒரு பிரயாணம் செய்யறாருன்னா நோன்பை விட்டுறது சிறந்தது. நோன்பை வைக்கிறதா தான் வைக்கிறோம், பிரச்சனை. நோன்பை விடுறதுக்கு மார்க்க அனுமதி தடுத்து விடுறது தான் சிறந்தது. இது சமயம் ஒரு ஹதீஸ் முஸ்லீம்ல வருது, 2062 நம்பர் ஹதீஸ். அம்சா அமர் என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய சொல்ல என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் அஜிது பிஹி குவத்தன் அலா சியா பிஸ்ஸஃபர். அல்லாஹ்வுடைய நான் பிரயாணத்துல நோன்பு வைப்பதற்கான சக்தியை பெற்றிருக்கிறேன். ஃபஅலைய ஜுனாஹும், அந்த மாதிரி நோன்பு வச்சா எனக்கு ஏதாவது பிரச்சனையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ரக்ஸத்து மினல்லாஹ் ஃபமன் அகத பிஹா ஃபஹஸன் வமன் அஹப்ப யஸூம ஃபலா ஜுனாஹ அலைஹி. அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, இது அல்லாஹ்வின் புறத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை பிரயாணத்துல. எனவே யார் அதை எடுத்துக்கொள்வாரோ அது ரொம்ப சிறந்தது. யார் நோன்பு வைக்க விரும்புவாரோ அவர் மீது குற்றம் இல்லை, நோன்பை வைத்துக் கொள்ளலாம். அதனால பிரயாணத்துல விடுறது சிறந்தது. சில பேர் பாவம் மாதிரி கருதுறாங்க நம்ம பகுதியெல்லாம். ரமலான் மாசத்துல பிரயாணம்னா என்ன? காரைக்கால் நாகூர் போனா பிரயாணம் கிடையாது. பிரயாணம்னு சொன்னா நாம குறிப்பாக கருத்து வேறுபாடு இருந்தாலும் 81 கிலோமீட்டர் அளவுக்கு நம்மளுடைய பயணம், அது போறது திரும்பி வர்றது சுத்துறது எல்லாம் சேர்த்து 81 கிலோமீட்டர் அளவுக்கு நம்முடைய பிரயாணம் இருக்குன்னு சொன்னா அது பிரயாணத்துல வரும். அப்ப இதை கிடைப்பதை தவிர்த்துக் கொள்ளும். இந்த அளவுக்கு, அதாவது கசல் செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிரயாணம் இருந்ததுன்னா நம்ம தாராளமா நோன்பை விடலாம். அது விடுறது தான் சிறந்தது. அடுத்து பாருங்க 40வது கேள்வி. பணி நிமித்தமாக தொடர் பயணத்தில் இருப்பவர் நோன்பை விடலாமா? சில பேர் பிசினஸ் காண்டி தொடர்ந்து 4-5 நாள் தொடர்ந்து பயணம் செய்யற மாதிரி இருக்கும். சில லாரி டிரைவர்லாம் இருப்பாங்க, ரமலான் மாசத்தை தொடர்ந்து எங்கேயா போவாங்க, 20 நாள் போயிட்டு 25 நாள் போயிட்டு கடைசி தான் வருவாங்க. இப்படிப்பட்டவங்க நோன்பை விடலாமா? விடலாம். ஏன்னா மார்க்கம் பிரயாணத்துக்கு நோன்பை விடுறதுக்கு அனுமதி தருது. அது குறைந்த அளவிலான பயணமாக இருக்க வேண்டும், இந்த அளவிற்கான பயணமாக இருக்கணும் சொல்ல பொதுவா சொல்லப்பட்டது. எவ்வளவு தூரமா இருந்தாலும் போறோம். 41வது சட்டம். ஒரு பிரயாணம் செய்யறாரு. பிரயாணம் செஞ்சுட்டு இப்ப என்ன பண்ணாரு? ஒருத்தர் மெட்ராஸ்ல உள்ளவரு திருச்சி போறாரு ஒரு வேலையா, அங்க ஒரு 4 நாள் தங்குறாரு. அவர் அந்த நேரத்தில் என்ன தங்கும் போது நோன்பு வைக்கணுமா இல்ல பிரயாணத்துல வருவாரா அப்படின்னு பார்த்தா பிரயாணம் தான் வருவார். பயணம் செஞ்சா மட்டும்தான் பிரயாணம் இல்லை. நம்ம ஊரை விட்டு வெளியூர போய் வேலைக்காக போறோம், ஒரு காரியத்துக்காக போறோம், ஒரு 4 நாள் தங்க போறோம்ன்ற மாதிரி சூழல் இருக்குன்னு சொன்னா அங்க இருக்கிற காலத்துக்கு நம்ம என்ன செய்யலாங்க? அந்த 4 நாள் இருக்க போறோம்னா அங்க இருக்கிற காலம் பிரயாணன்ற அடிப்படை தான் போறோம். நோன்பை விடலாம். இதுக்கான ஆதாரம் பாருங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் மக்கா வெற்றியை, அந்த மக்காவின் மீது ரசூலுல்லாஹ் எப்ப போட்டு விட்டாங்க? ரமலான் மாசத்துல தான். பிற 20 ரசூலுல்லாஹ் என்றாவதாக வெற்றியை அல்லாஹ் தஆலா கொடுத்துறான். ரசூலுல்லாஹ் அந்த ரமலான் மாசம் முடிகிற வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க. 10 நோன்பு கிட்ட 9 நோன்பு கிட்ட அங்கதான் இருந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்கல. அப்ப பிரயாணத்தில் ஒருத்தர் இடத்துல தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுன்னா நோன்பை விடலாம் அப்படின்னு நாம பார்க்கலாம். இந்த ஹதீஸ் இந்த புகாரில 4275 நம்பர்ல பார்க்கலாம். அடுத்து பாருங்க, மாதவிடாய் மற்றும் பிரசவத்தின் சட்டம். 42வது சட்டம். சூரியன் மறைவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் நோன்பு முடிந்து விடுமா? நோன்பு முடிஞ்சு. நோன்பை பொறுத்த வரைக்கும் ஃபஜ்ருடைய அந்த நேரத்திலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்கள் நம்ம பார்த்தோம். எத்தனை காரியம் பார்த்தோம்? நோன்பை முடிக்கக்கூடிய காரியம் 7 காரியங்கள் பார்த்தோம். இதுல எந்த ஒன்று நிகழ்ந்தாலும் நோன்பு பொறுத்துடும். எனவே அவ்வாறு ஒரு பெண்ணுக்கு சூரியன் மறைகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது, 10 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள தொழில் இல்லாமல் போயிட்டாலும் அவங்களுக்கு நோன்பு முறிந்து விடும். அந்த நோன்பு அவங்க என்ன செய்யணும்? கலா செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து 43வது சட்டம். மாதவிடாயிலிருந்து சுத்தமாகி குளித்து நோன்பு நோற்ற நிலையில் ரத்தம் வெளிப்பட்டால் நோன்பு முறிந்து விடுமா? இது சம்பந்தமா ஷேக் சாலிஹ் அல் ஃபௌதான் ஹஃபிதஹுல்லாஹ் அவங்க சொன்ன அந்த பதிலையே நாம சுருக்கமா பார்க்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண்ணிற்கு மாதந்தோறும் வழக்கமாக மாதவிடாய் வரும் நாட்களை போன்று மாதவிடாய் வந்து அது நின்றதற்கு பிறகு அவங்க குளிச்சுடுறாங்க, சுத்தமாயிடுறாங்க. அது ஆனதுக்கு பிறகு மீண்டும் ரத்தம் வெளிப்பட்டால் அந்த ரத்தத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது.
ஒருத்தவங்க ரெகுலராக வரக்கூடிய நாட்களில் வந்து குளிச்சுட்டாங்க, நோம்பு வச்சுட்டாங்க. வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ரத்தம் பட்ட அவங்க வந்து நோம்பு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அது மாதவிடாய் ரத்தம் கிடையாது. இதுக்கு என்ன ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா, புகாரியில 326 நம்பர் ஹதீஸ். உம்மே அத்தியா ரலியல்லாஹு சொல்றாங்க, குன்னா லா நஉது அல் குத்ரத் வஸ்ஸுஃபரத் ஷைஆ. உம்மே அத்தியா ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்கள் மண்ணிறத்தையோ மஞ்சள் நிறத்தையோ ஒரு பொருட்டாக கருதியதில்லை. என்ன அர்த்தம்? அதை நாங்கள் கணக்கில் எடுக்கல. அப்போ அந்த மாதிரி நிலையில சுத்தமாயிட்டாங்கன்னா சுத்தமானவங்க தான். அதுக்கு வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நோன்பு வைக்கலாம், தொழுகையை தொடரலாம். அடுத்து ரெண்டாவது, மாதந்தோறும் வளமையாக வரும் நாட்களை போன்று இல்லாமல் மாதவிடாய் முன்பே நின்று விட்டதற்கு பிறகு மீண்டும் அவங்க குளிச்சிடுறாங்க. குளிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் ரத்தம் வெளிப்பட்டால் அது மாதவிடாய் ரத்தம் தான். இப்போ வளமையா வர்ற மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்தா அதை பத்தி கணக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வளமையா வர்ற மாதிரி இல்லாம முன்னாடியே நின்று குளிச்சு சுத்தமானதுக்கு அப்புறம் மீண்டும் வருதுன்னா அது மாதவிடாய் ரத்தம் தான். நோன்பு முடிஞ்சு விட மீண்டும் அந்த தொழுகை என்ன செய்வாங்க, தொழ மாட்டாங்க. இதை பார்க்கணும். அடுத்து பாருங்க, 44வது சட்டம். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்க மாதவிடாய்க்கு வந்து ஒரு பெண் சுத்தமாடுறாங்க, ஆண்கள் குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில ஃபஜர் நேரம் வந்ததற்கு பிறகுதான் அவங்க குளிக்கிறாங்கன்னா அவங்களுடைய நோன்பு நிலை என்ன? அப்ப நோன்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே குளிச்சு சுத்தமாயிட்டு தான் நம்ம சகரு செய்யணுமா, அல்லது சகரு சாப்பிட்டு கூட 90 மணி குளிச்சுக்கலாமா? நீங்க பாத்தீங்கன்னா ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், ஒரு பெண் அல்லது ஒரு ஆண், பெண் அவங்க வந்து சுத்தமாயிடுறாங்கன்னு சொன்னா குளிக்கிறனாலும் சகரை சாப்பிட்டுவாங்க. நோன்பை அவங்க அப்படி கமிட் பண்ணுவாங்க. தொழுகைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் தொழுகைக்கும் தாம்பத்தியத்தை கொள்றதுக்கு மட்டும்தான் அவங்க மாதவிடாய் சுத்தமா இருக்குன்றது நிபந்தனை. நோன்பு வைப்பதற்கு நிபந்தனை கிடையாது. எப்ப நின்றுட்டு உறுதியா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படியே அவங்க சுத்தமாயிட்டாங்க. அவங்க தாராளமா சகரை சாப்பிட்டுட்டு ஃபஜ்ருடைய அந்த தொழுகை வக்து முடியறதுக்கு முன்னாடி அவங்க குளித்து விட்டாலே போதுவாங்க. அப்ப சகரை சாப்பிட்டு நோன்பை வச்சுட்டு கூட குளித்து விட்டு அவங்க தொழுது கொள்ளும். ஆனா வேற நேரம் தொழுகை தாமதிக்க கூடாது. நோம்பு வச்சுட்டு 8 மணிக்கு குளிச்சுக்கலாம், வெயில் வந்ததுக்கு அப்புறம் குளிக்கலாம் மாதிரி இது பண்ணக்கூடாது. ஃபஜ்ருடைய வக்துக்கு முன்னாடி குளித்துக் கொள்ள வேண்டும். ஆண்கள் குளிப்பு கடமையான இதே சட்டம் தான். அடுத்து பாருங்க, 45வது சட்டம். பிரசவத்தில் உள்ள பெண்கள் மீது 40 நாட்களுக்கு பிறகு தொழுகை நோன்பு கடமை ஆயிடுமா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 40 நாளுக்கு அப்புறம் கடமை ஆயிடுமா அப்படிங்க பாத்தீங்கன்னா ஹதீஸ்கள்ல பாக்குறோம். அபுதாவுல 136 நம்பர் ஹதீஸ். உம்மு சலமா சொல்றாங்க, காலத் நுஃபஸாவ் தஜ்லிசு அலா அஹ்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 யௌமா. சொல்றாங்க உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் இந்த பிரசவத்திற்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பெண்கள் 40 நாள் இந்த பிரசவத்திற்காக காத்திருப்பாங்க. 40 நாளுக்கு காத்திருப்பாங்க. 40 நாள் ஆனதுக்கு அப்புறம் சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்தாலும் ரத்தம் பட்டாலும் அது வந்து என்ன பிரசவத்திற்குள்ள வராது. அவங்க தாராளமா தொழுலாம், தங்களுடைய நோன்பாக வைக்க விரும்பினா வைக்கலாம். அடுத்து பாருங்க, 46வது சட்டம். கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் தொடர்பான சட்டம். கர்ப்பிணிகளும் பாலூட்டும் தாய்மார்களும் நோன்பு நோக்க வேண்டுமா? கர்ப்பிணிகளையும் பாலூட்ட தாய்மார்களும் 2 வகையா பிரிக்கணும். ஒண்ணு என்ன, கர்ப்பிணியா இருந்தாலும் பாலூட்டினாலும் நோன்பு நோற்பதற்கான சக்தியை பெற்றவர்கள். கர்ப்பிணியா இருந்தாலும் பாலூட்டக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் நோன்பு நோற்பதற்கு சக்தி பெற்றவங்க. இவங்க கட்டாயமா நோன்பு வச்சுதான் ஆகணும். கர்ப்பிணியா இருந்துட்டாலே நோன்பை விட்டுறது கிடையாது. குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டாலே நோன்பை விட்டுறது கிடையாது. எப்போ விடலாம்? நோன்பு நோற்பதற்கு சக்தி இருக்குன்னு சொன்னா அவங்க வச்சுதான் ஆகணும். இது ஒரு வகை, இது ஒரு கேட்டகரி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபலியஸும். உங்கள்ல யார் அந்த மாதத்தை அடைகிறார்கள் என்ன அர்த்தம்? நோன்பு நோற்பதற்கான சக்தி இருக்குது, ஊர்ல தங்கி இருக்கிறாங்க, பருவ வயது அடைஞ்சிருக்கிறாங்க, நோன்பு வைக்கிறதுக்காக நல்ல இருக்கிறாங்க, வச்சுதான் ஆகணும். இவங்க ஒரு வகையான மக்கள். அடுத்து 2வது வகை யாரு? கர்ப்பிணிகள்ல பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் 2வது கேட்டகரி. அவங்க யாரு சொன்னா, நோன்பு வைக்கிறதுனால அவங்களுக்கோ அல்லது வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கோ அல்லது பால் கொடுக்கக்கூடிய குழந்தைக்கோ ஏதாவது பாதிப்பு. என்ன பாதிப்பு? நோன்பு வச்சா பால் இல்லாம போயிடுமோ, நோன்பு வச்சா கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாயிடுமோ அப்படின்ற மாதிரி பயந்தாங்கன்னா அந்த மாதிரி நிலையில் நோன்பு வரலாம். அப்ப கர்ப்பிணிகள் பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் 2 கேட்டகரியில வருவாங்க. சக்தி உள்ளவங்க வச்சுதான் ஆகும். சக்தி இல்லாதவங்க, தனக்கோ தன்னுடைய குழந்தைக்கோ பாதிப்பு ஏற்படும் பயப்படுறவங்க நோன்பை விடலாம். நோன்பு விட்டா என்ன செய்யணும் என்று பார்த்தீங்கன்னா, அவர்களை பொறுத்த வரைக்கும் நோன்பை அவர்கள் விட்டார் என்று சொன்னால் பாதிப்பு நீங்கியதுக்கு அப்புறம்
விடுபட்ட நோன்பை கலா செய்ய வேண்டும். கலானா என்ன? மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணும். இதுக்கு 2 ஆதாரத்தை பார்க்கலாம். முதலாவது ஆதாரம் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 185வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஈதத்து மின் அய்யாமின் உஹர். எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருந்தால் அவர் என்ன செய்யலாம்? பின்வரும் நாட்கள் நோன்பை நோட்டுக் கொள்ளலாம். அந்த நோன்பை நோட்டுட்டு பின்னாடி வரக்கூடிய நாட்களை கணக்கிட்டு வைத்துக்கணும். அப்ப கர்ப்பிணிகளும் பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் தனக்கோ தன்னுடைய குழந்தைக்கோ நோன்பு வைத்தா பயம் ஏற்பட்டு சொன்னாங்க. எதுல வருவாங்க? எந்த யாரோட ஒப்பிட முடியும்? அவங்கள நோயாளியோடு. நோயாளி ஏன் நோன்பை விடுறதுக்கு மார்க் அனுமதி கொடுக்குது? நோய் இருக்கக்கூடிய நோன்பை வச்சா இன்னும் நோயினால உடம்பு பாதிக்கப்படுவோம், ஏதாவது எனக்கு ஏற்பட்டுருமோ அப்படின்னு பயம் உண்டாகும். அதனாலதான் மார்க்க நோயாளிகளுக்கும் நோன்பை தற்காலிகமாக விடுறதுக்கு அனுமதி கொடுக்குது. இதே அனுமதி தான் கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டக்கூடிய தாய்மார்கள். அப்ப அவங்க நோயாளி மாதிரி, எப்படி நோயாளி நோன்பை விடலாமோ அது மாதிரி அவங்க விடலாம். எப்படி நோயாளி பாதிப்பு நீங்கியதுக்கு அப்புறம் நோன்பை வைப்பாரோ அது மாதிரி கர்ப்பிணிகளும் பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் விடுபட்ட நோன்பை என்ன செய்யணும்? மீண்டும் நோட்டி விட வேண்டும். இதுக்கு இன்னொரு ஆதாரம் கூட பார்க்கலாம். அபுதாவுல 2408 நம்பர் ஹதீஸ் அனஸ் இப்னு மாலிக் அல்-கஅபி என்றவங்க அறிவிக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல வதஅ அனில் முஸாஃபிர் ஷத்ர ஸ்-ஸலாத் வஸ்-ஸியாம வ அனில் ஹாமில் வல் முர்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் பயணிக்கு நோன்பை தாமதப்படுத்துவதற்கும் தொழுகையை கசர செய்வதற்கும் சலுகை அளித்துள்ளான். ஒருத்தர் பிரயாணத்தில் போறார், அவர் என்ன செய்யலாம்? தொழுகையை கசர செய்யணும், சுருக்கி தொழணும், 4-2 தொழணும். அதே மாதிரி நோன்பை தாமதப்படுத்துவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கான். யாருக்கு? பிரயாணிக்கு. அதை போன்றே கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்க்கும் நோன்பை தாமதப்படுத்துவதற்கு சலுகை அளித்துள்ளான். இந்த ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? பிரயாணிக்கு இருக்கிற மாதிரி உள்ள சலுகை யாருக்கு இருக்குது? கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கும். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன விளங்குதுன்னா, ரசூலுல்லாஹ் கர்ப்பிணிகளையும் பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் யாரோட ஒப்பிட்டு சொல்றாங்க? பிரயாணியோடு. பிரயாணி எப்படி பிரயாணன்ற காரணத்தால் நோன்பை விட்டுட்டு பிறகு நோன்பு வைக்கிறது கட்டாயமோ அது மாதிரி கர்ப்பிணிகளும் பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் அந்த பாதிப்பு ஏற்படும் போது அவங்க பயம் கொள்ளும் போது விடலாம், பிறகு என்ன செய்யணும்? அவங்க அந்த நோன்பை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இது சம்பந்தமான சில அறிவிப்புகள்ல பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் போன்ற சஹாபாக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து என்ன செய்வாங்க? நோன்பு விட்டுருவாங்க. கர்ப்பிணிகளும் பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் ஒரு ஏழைக்கு உணவளித்து விட்டாலே போதுமானது அப்படின்ற மாதிரி சொன்னதாக சில அறிவிப்புகள் வருது. ஆனா அது வந்து அந்த கருத்து பலகீனமான கருத்தாகும். அதுக்கு உறுதியான கருத்து என்ன? விடுபட்ட நோன்பை அவர்கள் மீண்டும் நோக்க வேண்டும், கலா செய்ய வேண்டும் என்ற கருத்து தான் மிக மிக சரியானது. குர்ஆனுடைய ஆயத்து அதுதான் நமக்கு சொல்லுது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸும் அதைத்தான் நமக்கு தெரியப்படுத்துது அப்படின்றத நாம பார்க்கலாம். அடுத்து பாருங்க, விடுபட்ட நோன்புகளை கலா செய்வது. நமக்கு ரமலான் விடுபட்ட நோன்பு நோயாளியாகவோ பிரயாணத்தையோ அல்லது பெண்கள் கர்ப்பிணியாகவோ அல்லது வந்து பாலூட்டக்கூடிய தாய்மார் நோன்பு விட்டுறாங்கன்னா அவங்க மீண்டும் கலா செய்யணும். அது சம்பந்தமான சட்டத்தை பார்த்தீங்கன்னா, எவ்வளவு நாட்களுக்குள் கலா செய்ய வேண்டும்? 47வது சட்டம். எவ்வளவு நாட்களுக்குள் கலா செய்ய வேண்டும்? இதுக்கான பதில் என்னன்னு சொன்னா, ரமலானுடைய நோன்பை விடுபட்ட நோன்புகளை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வைத்துக் கொள்வது மிக மிக சிறந்தது. எவ்வளவு சீக்கிரம் வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வைத்துக் கொள்வது மிக மிக சிறந்தது. எனினும் சில பணி சுமைகளின் காரணத்தினால விரைவாக கலா செய்ய முடியலன்னு சொன்னா அடுத்த ரமலான் வர்றதுக்கு முன்னாடி வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மேல் தாமதப்படுத்தக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, புகாரில 1950வது நம்பர் ஹதீஸ் என்ன சொல்றாங்கன்னா, கான யகூனு அலைய ஸௌம் மின் ரமதான். என் மீது ரமலானுடைய கடமையான அந்த விடுபட்ட நோன்புகள் இருக்கும். ஃபமா அஸ்ததியு வ நக்திய இல்லா ஃபீ ஷஅபான். ஷாபான் மாசத்துல தான் என்ன செய்ய முடியும்? அதை நிறைவு செய்ய முடியும். எதுக்காக வேண்டி? ரசூலுல்லாஹ் செஞ்ச பணிவிடை. அப்போ அதிகப்படியா என்ன செய்யலாம்? அடுத்த ரமலான் வரத்துக்குள்ள அதை வச்சு ஷாபானுக்குள்ள வச்சிடணும். அதுக்கு மேல தாமதப்படுத்த கூடாது. 48வது சட்டம். ஒருவர் ரமலான் நோன்பு அடுத்த ரமலானுக்குள்ள வைக்கல, ஷாபானுக்குள்ள வைக்கல, இவங்க என்ன செய்யணும்? இது மாதிரி உள்ளவங்க 2 விதமான நிலையில வருவாங்க. அடுத்த ரமலானுக்குள்ள நோன்பு வைக்க முடியாதவங்க 2 விதமான நிலையில வருவாங்க. ஒண்ணு, விடுபட்ட நோன்பை வைப்பதற்கான வாய்ப்பே இல்லாம போனோம். உதாரணத்துக்கு
போன வருஷம் ஒருத்தவங்க 2025 கர்ப்பிணியா இருந்தாங்க. ஒரு 10 நோம்பு அவங்களால வைக்க முடியல, சிரமமாக விட்டாங்க. அப்புறம் வைக்கலாம்னு பார்த்தா குழந்தைய பெற்றெடுத்து அதுக்கு பால் கொடுக்கறதுனால வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்போ இவங்க என்ன செய்வாங்க, 2026 நோம்பு வந்துடுச்சு, போன வருஷத்துடைய அந்த 10 நோம்பு மிச்சம். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு மார்க்க அனுமதி கொடுக்குது. ஏன்னா இவங்களுக்கு வாய்ப்பு அமையும். அதனால 2026 நோம்பு முழுமையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி உள்ள விட்டு அந்த 2025 அவங்க என்ன செய்வாங்க, அவங்க கலா செய்வாங்க. இப்போ இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்களுக்கு மார்க்கம் வாய்ப்பு இல்லாததுனால தாராளமாக நோட்டு அனுமதி கொடுக்குது. இவங்களுக்கு எந்த விதமான குற்றமும் இல்லை. இது ஒரு வகையான கேள்வி. ரெண்டாவது, ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு அமைஞ்சது, பிரயாணத்தில் இருந்தாங்க, நோயாய்ப்பட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வைக்கலாம், நீ வைக்கலாம், நாளைக்கு வைக்கலாம், நாலு வைக்கலாம்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வைக்கவே இல்லை, அடுத்த ரமணாலும் வந்துடுச்சு. இந்த மாதிரி வாய்ப்பை பெற்றிருந்தோம் ஒருத்தவங்க அதை வைக்காம மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யும்? எல்லா அறிஞரும் ஒரு கருத்து முரண்படுறாங்க. அவங்க அதை கதா செய்யணும் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த நோன்பை வேண்டுமென்றே அவங்க வாய்ப்பு அமைஞ்சு தாமதப்படுத்துறதுனால அதுக்கு அல்லாட்ட தௌபாவும் செய்யணும். முதல் உள்ளவங்களுக்கு தேவையில்லையே, அவங்களுக்கு வாய்ப்பே அமையல. ரெண்டாவது உள்ளவங்க வாய்ப்பு அமைஞ்சு தாமதப்படுத்துறாங்கன்னா என்ன செய்யணும்? கதாவும் செய்யணும், அல்லாட்ட தௌபாவும் செய்யணும் அப்படின்றாங்க. அடுத்து மூணாவது விஷயம் என்ன? கதா செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். மூணாவது, வேறுமே தாமதப்படுத்தி வைக்காதவங்க அடுத்த ரமலான் வைக்காம இருக்கலாம், அவங்க என்ன செய்யணும்? கதா செய்வாங்க, தௌபா செய்வாங்க. மூணாவது என்னன்னா, சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, அவர்கள் உதாரணத்துக்கு சஹாபாக்கள்ல அபூ ஹுரைரா அவர்கள், அதே மாதிரி இப்னு அப்பாஸ் அவர்கள், இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் போன்ற இமாம்கள் என்ன சொல்றாங்கன்னா, தௌபா செய்வதோடு சேர்த்து வேறுனே தாமதப்படுத்துறதுனால ஒவ்வொரு எத்தனை நோம்பு விட்டாங்க, 10 நோம்பு விட்டாங்களா, 10 ஏழைகளுக்கு உணவளிக்கவும் வேண்டும். வேணுனே தாமதப்படுத்தினாலும் இந்த பனிஷ்மெண்ட் அவங்க கொடுங்க. ஏன்னா சஹாபாக்கள் 10 ரூபா கொடுத்தாங்க. இன்னும் சில அறிஞர் என்ன சொல்றாங்க, இமாம் உதாரணத்துக்கு அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள், அதே மாதிரி இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் போன்ற இமாம்கள் என்ன சொல்றாங்க, இமாம் புகாரி போன்றவங்க எல்லாம் இல்லை, அவங்க கதா செய்வாங்க, தௌபா செய்வாங்க, அவ்வளவுதான். ஏழைக்கு உணவளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வமன் கான மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்துன் மின் அய்யாமின் உகர். யார் ஒருவர் நோயாளியாவோ பிரயாணத்திலோ இருந்தால் அவர் விடுபட்ட நாட்களை பின்வரும் நாட்களை நோட்டுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் தஆலா சொன்னானே தவிர ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும்னு சொல்லல அல்லாஹ். அதனால தேவையில்லை அப்படின்றாங்க. இந்த கருத்து தான் சரியா இருக்கு. ஏன்னா அல்லாஹ் சொல்ல நம்ம ஏன் சொல்லணும்? சஹாபாக்கள் சில பேர் தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் மாற்றமா சஹாபாக்கள் சில பேர் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் என்ன சொன்னாங்க, இல்ல கொடுக்க வேண்டியது இல்லைன்றாங்க. அப்போ சஹாபாக்கள் கூட ஒரு விஷயத்தை கருத்து வேறுபட்டா யாருடைய கருத்து குர்ஆன் சுன்னத் நெருக்கமா இருக்கோ அதை எடுத்துக்கிடுவோம். அந்த அடிப்படையில் எந்த விதமான கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் என்ன செய்யணும், அவங்க வேண்டுமென்றே தாமதப்படுத்துறதுனால கதாவும் செய்வார்கள், அதோடு சேர்ந்து தௌபாவும் செய்வார்கள். அடுத்து பாருங்க, 49வது சட்டம். நோன்பு கடமையான நிலையில் அதனை நிறைவேற்றாத நிலையில் ஒருத்தர் மரணிச்சார், அவர் தொடர்பான சட்டம் என்ன? ஒருவர் ரமலான் நோன்பு, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2025 ரமலான்ல ஒருத்தர் ஒரு 5 நோன்பு நோயாளியா இருந்ததுனால பெருநாளைக்கு முன்னாடி 5 நோன்பு வைக்க முடியல, அவரால் நோயாளியாக இருந்தார். அதுக்கு அடுத்து என்ன, பெருநா முடிஞ்சு ஒரு வாரம் 10 நாள் தான் இருந்தார், நோயோடவே இருந்தார், மரணிச்சார். இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவங்களுக்கு என்ன நோன்பு வைக்க வேண்டிய தேவை? ஏன்? இவங்க எப்படிப்பட்ட நிலையில வருவாங்கன்னா, ரமலான் விடுபட்ட நோன்பை வைப்பதற்கு வாய்ப்பே கிடைக்கல அவங்களுக்கு. அப்ப இவங்க எப்படி ஆவாங்கன்னு சொன்னா, ரமலான் நோன்பை அடையாதவங்க மாதிரி, அந்த 5 நோன்பு அவங்களுக்கு இல்லாத மாதிரி தான் ஆயிடும். ஏன்? எப்ப அது கடமையாகும்? வாய்ப்பு கிடைச்சதான கடமை. அவங்க தான் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கலையே. ரமலான் கடைசி 5 நோய் இருந்ததுனால நோன்பு வைக்காம இருந்தாங்க, நோன்பு முடிஞ்ச ஒரு 5-10 நாள்ல அந்த நோயோட இறந்துட்டாங்க, அவங்களுக்கு வாய்ப்பே அமையும். அப்ப இப்படிப்பட்டவங்க எதுவுமே இல்லை. அடுத்து 2வது வகை, செகண்ட் கேட்டகரி என்ன? ரமலான் நோன்பை விட்டவங்க வைப்பதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சு, வாய்ப்பு கிடைத்தும் அவர்கள் அதை என்ன செஞ்சாங்க, வைக்காம விட்டாங்க. இப்படிப்பட்டவங்களை பொறுத்த வரைக்கும் இது சம்பந்தமான விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா அறிஞர்கள், வாய்ப்பு கிடைத்தும் அந்த நோன்பை வைக்காம ஒருத்தர் மரணிச்சார். உதாரணத்துக்கு ரமலான்ல பிரயாணத்தில் இருந்தார், ஒரு 4 நோன்பு அவர் விட்டு போச்சு. அடுத்து
ரமலான் முடிஞ்சு பெருநாளா முடிஞ்சு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சு 4 மாசம் உயிரோட தான் இருந்தாரு. அவர் அந்த விடுபட்ட 4 நோன்பு வச்சிருக்கலாம். இன்னைக்கு வைக்கிறேன், நாளைக்கு வைக்கிறேன், நாலுமா வைக்கிறேன் அப்படி விட்டாரு. இவரு சார்பா என்ன செய்யணும்னா நோன்பு வைக்க முடியாது. மாறாக அவருக்கு அவர் சார்பாக இப்படிப்பட்டது 4 நோன்பு விட்டாரா 4 ஏழைகளுக்கு உணவளித்து விட வேண்டும். இந்த கருத்தை யாரெல்லாம் சொல்லியிருக்கா பத்துவாவை? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பல சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி போன்ற இமாம்களும் இந்த கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. இது எந்த நோன்பு? ரமலானுடைய நோன்பு. இறந்தவர் மீது நேர்ச்சை சம்பந்தமான நோன்பு இருந்தா, நேர்ச்சைனா என்ன? ஒருவர் மரணிப்பதற்கு முன்பு நான் ஒரு 3 நோன்பு வைக்க போறேன் மாதிரி தன் மீது கடமையாக்கிட்டு அதை வைக்காமையே மரணிச்சிட்டார். இப்ப அவருடைய வாரிசுகள் என்ன செய்வாங்க? அந்த நோன்பை வைப்பாங்க. அவருடைய வாரிசுகள் அந்த நோன்பை வைப்பாங்க. இது எந்த நோன்பு? ரமலான் நோன்பு கிடையாது, நேர்ச்சை நோன்பு. நேர்ச்சை நோன்பு என்ன? அல்லாஹ் கடமையாக்கல, ஒருவர் தன் மீது தானாக கடமையாக்கி கொள்ளும். அல்லாஹ் நான் உனக்காக இந்த காரியம் நிறைவேற 3 நோன்பு வச்சிருக்கேன், 5 நோன்பு வச்சிருக்கிற மாதிரி சொல்றாங்க பார்த்தீங்களா? நேர்ச்சை செய்யறது. அந்த நோன்பை ஒருத்தர் நிறைவேற்றாம போயிட்டாருன்னா அவருடைய வாரிசுகள் என்ன செய்வாங்க? அந்த நோன்பை வைப்பாங்க. இதுக்கு ஆதாரம் பாத்தீங்கன்னா அபூதாவுல வருது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இதா பரித ரஜுலு ஃபீ ரமதான் சும்ம மாத வலம் யஸும் முத்இமான் வலம் யகுன் அலைஹி கதா வ இன் கான அலைஹி நذر கதா அன்ஹு வலியு. சொல்றாங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்கள் யாரும் ஒருவர் ரமலான் மாசத்துல நோய்வாய்ப்பட்டு நோன்பு வைக்காத நிலையில மரணிச்சிட்டாருன்னு சொன்னா அவர் சார்பாக நோன்பு நோக்கப்படாது, மாறாக உணவளிக்கப்பட வேண்டும். அவருக்கு கதாவும் கிடையாது. எனினும் அவர் நேர்ச்சை தொடர்பான நோன்பு அவர் மீது இருந்தால் அவருடைய பொறுப்பாளிகள் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ மரணித்தவர் சார்பாக எந்த நோன்பு நிறைவு செய்வாங்க பொறுப்பாளிங்க? அவங்களுக்கு வாரிசுங்க கதா நோன்பு தான். ரமலான் நோன்பை நிறைவு செய்ய மாட்டாங்க. ரமலான் நோன்பு என்ன பண்ணுவாங்க? பகரமா ஏழைக்கு ஒவ்வொரு நோன்பை கணக்கிட்டு ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். இன்னொரு அறிவிப்பு பாத்தீங்கன்னா இமாம் அஹ்மத் வேறொரு அறிவிப்பு வருது, இல்ல ரமலான் நோன்பை கலா செய்யணும், கதா நோன்பையும் கலா செய்யணும், ரமலான் நோன்பையும் கலா செய்யணும். இதுக்கு ஆதாரமா புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆதாரமா காட்டுறாங்க. என்ன ஹதீஸ்னா, புகாரில 1952 நம்பர் ஹதீஸ். ஆயிஷா அறிவிக்கிறாங்க, மன் மாத வ அலைஹி சியாம் சாம அன்ஹு வலியு. ஒருவர் மரணித்த நிலையில் அவர் மீது நோன்பு இருந்தது என்று சொன்னால் அவருடைய பொறுப்பாளிகள் நோக்க. இந்த ஹதீஸ் ஆதாரம் வச்சு என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் மீது நோன்பு இருக்கிற நிலையில் அவர் மரணிச்சாருன்னா அவருடைய பொறுப்பாளிகள் நோக்க வேண்டும். எந்த நோன்பை பற்றி பேசப்படுது? பொதுவா வருது. அப்ப அது நேர்ச்சை நோன்பு வரும், கடமையை நோன்பு வரும். ஆனா என்ன சொல்றாங்கன்னா 2 விதமான பதில் கொடுக்குறாங்க இந்த ஹதீஸ். முதல் விஷயம் என்னன்னா, இந்த ஹதீஸ் குறிப்பிடாம சொல்லுது. ஆயிஷா இன்னொரு ஹதீஸ் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அறிவிச்சாங்கன்னா அந்த ஹதீஸ் குறிப்பிட்டு சொல்லுது. என்ன? கதா நோன்பு இருந்தால் பொறுப்பாளிகள் நிறைவேற்றுவாங்க, ரமலான் நோன்பு இருந்தால் நிறைவேற்ற மாட்டாங்க, என்ன செய்வாங்க? உணவளிப்பாங்க. இது ஒரு ஆதாரம். 2வது, அவர்கள் மீது நோன்பு இருந்தால் நிறைவேற்ற வேண்டும் என்ற புகாரியுடைய அறிவிப்பு அறிவித்த சஹாபி யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ஆயிஷாவிலே கேள்வி கேட்கப்பட்டுச்சு, என்ன, ஒருத்தவங்க மீது ரமலான் நோன்பு இருந்தா அவங்க கடமையான நிலையில மரணிச்சிட்டாங்க, நிறைவேற்றாம போயிட்டாங்க, அவங்க சார்பா என்ன செய்யணும்? உணவளிக்க வேண்டும் சொன்னாங்க. இந்த பதிலிருந்து நமக்கு என்ன விளங்குது? இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிற நோன்பு எந்த நோன்பு குறிக்குது? ரமலான் நோன்பு குறிக்கல. எந்த நோன்பு குறிக்குது? கதாவுடைய நோன்பு குறிக்குது, சாரி நதருடைய நோன்பு குறிக்குது, நேர்ச்சையுடைய நோன்பை குறிக்குது. விளங்குதுங்களா? ஆகவே ஒருவர் மரணித்த நிலையில் அவர் மீது கடமையான நோன்பு இருந்தால், ரமலானுடைய கடமையான நோன்பு இருந்தால் எத்தனை நோன்பை விட்டாரோ அவர் சார்பாக ஏழைக்கு உணவளித்து விட வேண்டும். நேர்ச்சை தொடர்பான நோன்பு இருந்தால் அதை அவருடைய வாரிசுகள் நிறைவேற்ற வேண்டும். அது கட்டாய கடமையான கட்டாய கடமை நிறைவேற்ற நல்லது. அடுத்து பாருங்க 50வது சட்டம். 8 மணி 10 நிமிஷம். இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சுருவா, இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சிட மாட்டாங்க. டைம் ஆச்சு. ரமலான் நோன்பை 50வது சட்டம் பாருங்க. ரமலான் நோன்பை வேண்டுமென்றே விட்டவரின் நிலை என்ன? ரமலான் நோன்பை
ஒருத்தவங்க வந்து வேண்டுமென்றே விட்டாங்கன்னு சொன்னா அது பெரிய பாவம் அப்படின்றத பார்க்கலாம். சார் அவங்க விட்ட ரொம்ப என்ன செய்யணும்? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம், பிரயாணத்துல இருந்தா மார்க் அனுமதி கொடுக்குது, நோயாளிப்பட்டா புறத்துக்கு அனுமதி கொடுக்குது, மீண்டும் அவங்க வைக்கணுன்ற மாதிரி இருக்கு. ஒருத்தர் வேணும்னே விட்டுறாரு நோம்பு, எந்த காரணமும் இல்லை, நோம்பு வேணும்னே விட்டுறாரு, அவர் என்ன செய்யணும்? இதுல உலமா கருங்கள் கருத்து கொண்டிருக்காங்க. சில அறிஞர்கள் சொன்னாங்க இல்ல அவர் நோம்பு வச்சே ஆகும், விடுபட்ட நோம்ப வச்சே ஆகணும். ஏன்? கடமையை அவர் நிறைவேற்றாத வரைக்கும் அந்த கடமை அவர் மீது சுமை இருந்துகிட்டே இருக்கின்றார். இன்னும் சில அறிஞர்கள் சொன்னாங்க இல்ல, மார்க்கத்துல எந்த ஒரு கடமையை மார்க்க ஒரு பீரியட் டைம் கொடுக்குதோ இந்த டைம் கூட செஞ்சுக்கணும்னு சொல்லுது, அது கூட செஞ்சுக்கணும். அதை வேணும்னே காரணம் இல்லாம தாமதப்படுத்திட்டாருன்னா மீண்டும் அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவர் தவறு மட்டும் தான் செய்யணும். உதாரணத்துக்கு அசர் தொழுகைக்கு ஒரு வக்து இருக்கு. என்ன வக்து? அசர் தொழுகை வக்து என்ன? உதாரணத்துக்கு ஒரு பொருளுடைய அளவு அந்த ஒரு லிமிட்டை தாண்டினதுக்கு அப்புறம் தான் அசர் வக்து ஸ்டார்ட் ஆகும். எப்போ வரைக்கும்? சூரியன் புண்ணியமாக வரைக்கும். ரெண்டாவது நேரம் என்ன? நிர்பந்த நேரம் சூரியன் மறைய வரைக்கும். இது கூட தொழுதுடும். ஒருத்தர் வேணும்னே 7 மணிக்கு வந்து அசர் தொழுது தொழ முடியுமான? அவர் தூங்கிட்டாரு, ஏதோ மறந்துட்டாருன்னா மார்க் அனுமதித்தாரு. எந்த காரணம் இல்லாம அப்படி இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் 7 மணிக்கு தொழுதா தொழுகிட்டு போறாரு. இப்போ இந்த மாதிரி சில அறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கடமையை மார்க்க சொல்லுதா அது இடைப்பட்ட நேரத்துக்கு ஒரு டைம் கொடுத்தா அது கூட தொழுதணும், அது கூட அந்த கடமையை நிறைவேற்றும். அது மாதிரிதான் நோம்பும். அப்ப எந்த காரணமும் இல்லாம ஒருத்தர் தாமதப்படுத்துறாருன்னா அவருக்கு மார்க்க சலுகையை கொடுக்கல, அவரு அதை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த 2 கருத்துமே வருவதா இருக்கு. இருந்தாலும் அவர் நிறைவேற்ற முடியாத கருத்து தான் என்னுடைய உஸ்தாதுகளுக்கு சொல்ல சரியாப்படுது. அல்லாஹ் வலப்பி சவாப். அடுத்து பாருங்க, நோன்பை பாதிக்கும் வீணாக்கும் காரியங்கள் என்னென்ன? புறம் பேசுறது, ஏசுறது, சண்டை போடுறது, சத்திரவு செய்யறது போன்ற காரியங்கள் நோன்பை முடிக்குமானா இந்த காரியங்கள் நோன்பை முடிக்காது, ஆனா நோன்பினுடைய நன்மையில பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா நோன்பு தக்குவாவை பெறத்துக்கான ஒரு ஆயுதம். நோன்பு வச்சுட்டு சரளமா எல்லா பொய்யும் பேசிக்கிட்டு எல்லா பொய்யா நடவடிக்கை ஈடுபட்டுக்கிட்டு சண்டை சத்திரம் ஈடுபட்டுட்டாங்கன்னா நோன்புடைய முழுமையான நன்மை அவங்களுக்கு கிடைக்காது. அதான் ரசூலா சொல்றாங்க, மல்லம் எதா அவரோட தூரி வல் அமல் பி மலைசலில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ யதஅமு வ ஷராபு. யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கை விடலையோ அவர் பசித்திருப்பதனால தாகித்திருப்பார், அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. ரசூலா சொல்றாங்க, நோன்பு வைத்திருந்தா அவர் என்ன சொல்லட்டும்? அவர் கெட்ட பேச்சுகள் பேச வேண்டாம், கூச்சலிட வேண்டாம், யாரேனும் அவர் ஏசினாலும் சண்டையிட்டார் என்ன சொல்லட்டும்? நான் நோன்பாளி என்று சொல்லட்டும். அடுத்து 52வது சட்டம், சினிமா பார்ப்பது, இசையை கேட்பது ஆகிய நோன்பை முறித்து விடுவானா? இவை நோன்பை முறிக்காது, நோன்புடைய நன்மையில பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து 53வது சட்டம், ஒருத்தர் தொழாம இருக்கிறார் ஆனா நோன்பு மட்டும் வைக்கிறார், அவர் நோன்பு ஏற்கப்படுமா? ஏற்கப்படாது. ஏன்? ஒருத்தர் தொழுகை விட்டார்னா அவர் குஃப்ரு செஞ்சவர் ஆயிடுவார். ஒரு தொழுகை ஒரு முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசமே தொழுகை தான். தொழுதா முஸ்லீம், தொழலைன்னா காஃபிர். அந்த அடிப்படை தொழாதவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. தராவியா தொழுகை, தராவியா தொழுகை 54வது சட்டம். தராவியா தொழுகை சட்டம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, தராவியா தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்கு, அது கடமை இல்லை, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருக்குதுன்னு பார்க்கணும். அடுத்து பாருங்க 55வது சட்டம், தராவி, தஹஜ்ஜுத், கியாமுல் லைல் இதெல்லாம் ஒரே தொழுகையா வேற வேற தொழுகையா? தஹஜ்ஜுத், கியாமுல் லைல் இது எல்லாமே ஒரே தொழுகை தான். தஹஜ்ஜுத், கியாமுல் லைல் இது எல்லாமே ஒரே தொழுகை. என்ன தொழுகை? இஷா தொழுகை தொழுகைக்கு பிறகு இருந்து ஃபஜ்ருடைய நேரம் வரத்துக்கு முன்னாடி அந்த இடைப்பட்ட நேரத்துல நம்ம இரவு தொழுகை தொழுகணும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் தஹஜ்ஜுத், அதுக்கு பேர் தான் கியாமுல் லைல். இதை ரமலான் மாசத்துல தொழுவும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? நீளமா தொழ வைப்பாங்க, 4 தொழுகை தொழுதுட்டு கேப் விடுவாங்க, ஒரு ராகத்தான் இருப்பாங்க. அதுல இருந்து அந்த தராவின்ற வார்த்தை வந்துச்சு. ரெண்டு அர்த்தம், ஓய்வு எடுப்பதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது எல்லாமே ஒரே தொழுகை தான், வெவ்வேறான தொழுகை இல்ல அப்படிதான் பார்க்கலாம். அடுத்து 56வது சட்டம், தராவியா தொழுகை தனியாக தொழலாமா இல்ல ஜமாத்தாக தொழுவது சட்டம் என்ன? தனியாகவும் தொழலாம், ஜமாத்தாக தொழுவது சிறந்தது. தனியாகவும் தொழலாம், ஜமாத்தாக தொழுவது சிறந்தது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடமை அல்லாத தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒருவர் வீடுகளில் தொழுவது சிறந்ததுன்னாங்க. ஆனா அதே ரசூல் என்ன பண்றாங்க? தராவியா தொழுகை சில சந்தர்ப்பங்கள்ல ஜமாத்தாகத்தான் தொழுகை பள்ளியில நடத்துறாங்க அப்படின்றத பார்க்கணும். அதனால ஜமாத்தா தொழுவது தான் சிறந்தது அப்படின்றத நம்ம அறியலாம். அடுத்து பாருங்க 57வது சட்டம், தராவியா தொழுகை எத்தனை ரக்காத்துகள் தொழ வேண்டும்? தராவியா தொழுகையை எத்தனை ரக்காத்துகள் தொழ வேண்டும் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது காலங்காலமா உள்ள கருத்து வேறுபாடு, ரொம்பலாம் போட்டு குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. தராவியா தொழுகையை பொறுத்த வரைக்கும் இதுல சிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா 8 + 3 11 ரக்காத்துகள் தொழணும். அதை விட கூடுதலா தொழுவது தப்பான தப்பு கிடையாது, தாராளமா தொழணும்.
ரசூலுல்லாஹ் 11 ரக்காத்துகள் தொழுது மாதிரி சில அறிவிப்புகள்ல வருது. சில அறிவிப்புகள்ல 13 ரக்காத்துகள் தொழுதுதான் புகாரிலே வருது. இது ஒரு பக்கம். இது ரசூலுல்லாஹ்வுடைய செயல் சம்பந்தப்பட்டது. இன்னொன்னு என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய சொல் சம்பந்தப்பட்டது. ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே கைஃப ஸலாத்துல் லைல், நான் இரவு தொழுகை எப்படி தொழுவட்டுன்னு கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மஸ்னா மஸ்னா, இரண்டு இரண்டாக தொழுது கொண்டே வாருங்க. ஃபைதா ஹிஃப்த சுபஹ் ஃபஅவ்திர் பிவாஹிதத்தின், புகாரில 1134 நம்பர் ஹதீஸ். ரெண்டு ரெண்டா தொழுதுட்டே வாங்க. ஃபஜ்ருடைய வக்த பாத்தீங்க வைத்ரோபான் பயந்துட்டீங்கன்னா நெருங்கிட்டு நீங்க அஞ்சுறீங்கன்னா ஒரு ரக்காத் வித்ரா தொழுது செய்துங்க. ஒரு ரக்காத் ஆகாத வித்ராக நீங்க மாட்டிக்கொள்ளுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கூட்டாக என்ன சொல்றாங்க, ரெண்டு ரெண்டா தொழுதே வாங்க. ரசூலுல்லாஹ்வை தொட்டு எந்த ஒரு அறிவிப்புலையும் 11 தான் தொழுன்னு சொல்லப்படல, 13 தான் தொழுன்னு சொல்லப்படல, 20 தான் தொழுன்னு சொல்லப்படல. ரசூலுல்லாஹ் பொதுவா சொல்றாங்க, தொழுதுகிட்டே வாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சொல். ரசூலுல்லாஹ்வுடைய செயல் என்ன, 11 13 ரெண்டு பேர். இதுல ஒருவர் 11 தொழுதாலும் தொழுறோம், அதை விட கூடுதலா 20 தொழுவு போறனாலும் தொழுது, தப்பு எதுவும் கிடையாது. இது ஒரு விசாலமான மார்க்கத்துல நெகிழ்வு தன்மை உள்ள ஒரு மசாலா. இதை போட்டுனாவோ 11 மேல தொழுதா பிதாத்து மாதிரியும் 11 தொழுதா பிதாத்து மாதிரி சில பேர் நினைக்கலாம். அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 11 தொழுலாம் தொழுப்போம், 20 தொழுனா தொழும், ரெண்டுமே மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு அம்சம் தான். இது ரசூலுல்லாஹ்வுடைய செயல் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல பார்க்கிறோம். சொல்ல என்ன செய்தாங்க, ரசூலுல்லாஹ் உடனடியாக தொழுது கொண்டு வாருங்க. அதனாலதான் பெரிய பெரிய இமாம்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்காக சேவை செஞ்ச 4 இமாம்கள், பல இமாம்கள் இதுக்கு அனுமதி கொடுத்திருக்கும் போது நம்ம எல்லாம் யார் இதுல? அதனால இதுல அனுமதி இருக்கிறது. இது எந்த விதமான தலையில ஒருத்தர் விருப்பப்பட்ட மாதிரி என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து முடிச்சுக்கோமா, கடைசியா பாருங்க, வித்ரு தொழுகை வாஜிபான தொழுகை. வாஜிபுன்னு கிடையாது சட்டம், 58 சட்டம். வித்ரு தொழுகை என்பது என்ன, அது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து தான். ஹனஃபி மத்ஹப்ல அது வாஜிபுன்றாங்க, அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. மார்க்கத்தில் 5 தொழுகை தான் கடமையானது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா வித்ரு தொழுகையை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் சில அறிவிப்புகள்ல 3 வருது, 5 வருது, 7 வருது, 9 வருது. ஒரு தொழுகை கடமைன்னா ஒரே எண்ணிக்கையில தான் எப்போதுமே இருக்கும். ரசூலுல்லாஹ் மாறி மாறி அந்த எண்ணிக்கையை தொழுதாங்கன்னா அது கடமைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து தான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 58 மசாலா பார்த்தோம். இன்னும் சில மசாலா பார்க்கறது மட்டும் நேரம் இல்லை. ஆக எந்த விஷயங்களை பார்த்தோமோ அது சரியான முறை விளங்குவதற்கும் அதன் அடிப்படை செயல்படுவதற்கும் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. வரக்கூடிய ரமலான் மாசத்தை பயனுள்ளதாகவும் இந்த சட்டங்களை அறிந்து அதன் அடிப்படை செயல்படுவதற்காக நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முக்கிய அறிவு